ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இன்றைய தமிழ் வகுப்புல சந்திப்பிழை குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நிறைய டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் தமிழ் பாட பகுதியில மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திப்பிழையே சொல்லலாம். அப்போ நீங்க இந்த சந்திப்பிழை பகுதியில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய பகுதி வல்லின மிகுமிடங்கள், வல்லின மிகா இடங்கள் தான். சோ இந்த ரெண்டு பகுதியை நீங்க கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த சந்திப்பிழையில எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் இந்த சந்திப்பிழை குறித்து, அதாவது இந்த வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லயும் உங்களுக்கு வல்லின மிகுமிடங்கள், மிகா இடங்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது கொஞ்சம் எலாபரேட்டடா கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் வந்து சேம் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த 3 லெசன்ஸ்லயுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஒரு இப்போ 9th கொடுத்திருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் 8th இருக்காது. அதே மாதிரி 10th ஓல்டு புக்ல கொடுத்திருக்க ஒரு சில பாயிண்ட்ஸ் 9th நியூ புக்ல இருக்காது. சோ இது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணி ஒரே பகுதியா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம இங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், இதை எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வச்சு நம்ம கடைசியா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு தொடர்ல ஒரு வல்லின மெய்யெழுத்து ஆட் ஆகுறதுனாலயோ அல்லது ரிமூவ் பண்றதுனாலயோ அந்த தொடருடைய பொருள் மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மாறும். அதற்கான எக்ஸாம்பிள் தான் வந்து முதல்ல கொடுத்திருக்காங்க. வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வாணன் வேலை கொடுத்தான். இந்த முதல்ல இருக்கக்கூடிய தொடர்ல இந்த இக்கு அந்த வல்லின ஒற்றானது இருக்கு. ஆனா ரெண்டாவதுல இருக்கக்கூடிய தொடர்ல அந்த ஒற்றானது இடம்பெறல. அப்ப இந்த ரெண்டு தொடருக்கும் பொருள் வேறுபாடு இருக்கா அப்படின்னா இருக்கு. முதல் தொடரை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாணன் வேலை கொடுத்தான் அப்படின்றாங்க. அப்ப வேல் இந்த முருகன் கையில இருக்கு பாருங்க, அந்த வேல். ஓகேங்களா? சோ அப்ப அந்த வேலை வாணன் யாரோ ஒருவரிடம் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்னா வாணன் வேல் அப்படிங்கிற அந்த பொருளை ஒருவரிடம் கொடுத்தான் அர்த்தம். அதுவே ரெண்டாவதுல இருக்கிறது என்னன்னா வாணன் வேலை கொடுத்தான். இந்த வேலை, அதாவது இந்த இடத்துல ஒற்று வரலன்னா இது எதோ பொருள்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணியை குறிக்கின்றது. அதாவது நீங்க ஒருத்தவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்க பாருங்க, அதை குறிக்குது. அப்போ இந்த வாணன் வேலை கொடுத்தான்ங்கிறதும் இந்த இடத்துல ஒற்று வரதுனால மாறக்கூடியதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கு. ஓகேங்களா? சோ இது எப்படி, இதற்காகத்தான் நீங்க வந்து இந்த வல்லின மிகுமிடம், மிகா இடங்களை படிக்கணும். அதை படிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு எந்த இடத்துல ஒற்று வரும், எப்படி அந்த தொடருடைய பொருள் மாறுபடும் அப்படிங்கறதா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்போல்லாம் இத பத்தி நான் யோசிக்கணும், வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு எப்போ நான் யோசிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, வல் எழுத்துக்கள் க ச த ப ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகும் என்பதை விதிகள் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் அறியலாம் அப்படின்றாங்க. அதாவது நிலைமொழின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டு. அதோட வந்து இன்னொரு சொல்லானது வந்து புணரும். அப்ப அதை வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிலைமொழி. முதல்ல இருக்கக்கூடியது நிலைமொழி, ரெண்டாவதா இருக்கக்கூடியது வந்து வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருமொழியோடைய முதல் எழுத்து, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த முதல் எழுத்தானது இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வரிசையில ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா அப்போ இந்த இரண்டு சொற்களையும் நீங்க சேர்த்து எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வல்லின ஒற்றானது மிகும். ஓகேங்களா? எல்லா நேரத்திலயும் மிகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் இங்க ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு சில நேரங்களில் மிகாது, ஒரு சில நேரங்கள்ல மிகும். அப்ப எப்பப்பெல்லாம் அந்த வல்லின ஒற்றை நம்ம போடணும், போடக்கூடாது அப்படிங்கறதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இது குறித்து நம்ம புணர்ச்சியிலையும் நம்ம பார்த்திருக்கோம். தோன்றல், திரிதல், கெடுதல்னு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். இதுல இந்த தோன்றல் புணர்ச்சியில தான் வந்துட்டு இந்த வல்லின மிகுதலானது வரும். ஓகேங்களா? வல்லின மிகுதல் வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும் அப்படின்றாங்க. அதாவது தோன்றல் விகார புணர்ச்சியில தான் இந்த ஒரு டைப் தான் இந்த வல்லினம் மிகக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. இங்க பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், இந்த 2 சென்டென்ஸ்க்கான பொருள் வேற. புரியுதுங்களா? ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஒண்ணு வேல் கொடுக்கிறது, இன்னொன்னு வேலை கொடுக்கிறது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இதற்கான இந்த பொருள் வேறுபாடு எதை வைத்துதான் அறிய முடியும் அப்படின்னா இந்த வல்லினம் மிகுறத வைத்துதான் அறிய முடியும். இப்போ எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நம்ம முன்னாடி வகுப்பை பார்த்தோம். இந்த சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னுட்டு. இன்கேஸ் நீங்க அதற்கான வீடியோ கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆ இ என்னும் சுட்டெழுத்துகளுக்கு பின்னும், அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். உங்களுக்கு சுட்டெழுத்தை பொறுத்த வரைக்கும் 3 எழுத்துக்கள் என்னன்னா ஆ இ உ. இந்த ஊங்கிறது இன்றைய காலகட்டத்துல நம்ம பயன்படுத்துறது இல்ல. ஆனா ஆ இ மட்டும்தான் இப்ப பயன்படுத்துறோம். ஆனா நீங்க இது வந்து ஊவையும் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? உப்பக்கம் அப்படின்னு வரும். ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம் அப்படின்னு மாறும். அப்ப சுட்டெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் ஆ இ உ ஆகிய சுட்டெழுத்துக்கள்ல இருந்தாலும் சரி, அல்லது அந்த இந்த அப்படின்னு சுட்டு பெயர்கள் வந்தாலும் சரி, அந்த இந்த எந்த இந்த சுட்டு பெயர்கள் வந்தாலும் ஏ என்னும் வினா எழுத்து, வினா எழுத்து வந்து 5 இருக்கு. ஓகேங்களா? அதுல ஏங்கிற வினா எழுத்துல தொடங்குச்சு அப்படின்னாலோ, அல்லது எந்த அப்படிங்கிற வினா சொல்லுல தொடங்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வல்லினமானது மிகும். இப்ப அச்சட்டை, ஆ கூட்டல் சட்டைங்கிறது சேர்த்து எழுதும் போது என்ன பண்ணுவோம்? அச்சட்டைன்னு எழுதுவோமா? இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் புரியறதுக்காக நான் பிரித்து எழுதுறேன். ஆ கூட்டல் சட்டை. ஓகேங்களா? ஆ கூட்டல் சட்டைங்கிறதுல ஆங்கிறது நிலைமொழி, இந்த சட்டைங்கிறது வருமொழி. நான் இங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? நிலைமொழி, வருமொழி. இந்த வருமொழியோடைய முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து என்ன இருக்கு? சா இருக்கா? சாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஆங்கிறது தான் என்னது? சா. அப்போ இந்த முதல் எழுத்தானது இச்சு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு எழுத்து. அதே மாதிரிதான் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 எழுத்துக்கள் வரிசையில ஆரம்பிச்சா மட்டும்தான் வல்லினம் மிகுமா மிகாதான்னு பார்ப்போம். வேற எந்த எழுத்துல ஆரம்பிச்சாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது, இந்த ஒற்று வராது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல இச்சு வரிசையில ஆரம்பிக்குது, அப்ப ஒற்றானது வரும். இந்த இடத்துல ஆங்கிறது ஒரு சுட்டெழுத்து. அப்ப ஆங்கிற சுட்டெழுத்து வரும் பொழுது இந்த ஒற்று மிகுமா அப்படின்னு கேட்டா மிகும். எப்போ அப்படின்னா ஆ ஈங்கிற சுட்டெழுத்து வந்தாலோ, அல்லது அந்த இந்தங்கிற சுட்டுப்பெயர் வந்தால் மட்டுமே, அல்லது அங்கு இங்கு ங்கிற சொட்டுப்பெயர் வந்தால் வந்து உங்களுக்கு வல்லினமானது மிகும். அப்ப அச்சட்டை, இந்த காலம், அந்த காலம். இதுவே வந்து வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் ஏ எந்த அப்படிங்கிற வினாச்சொல், எத்திசை, எந்த பயணம், எங்கு, இது வந்து வினாச்சொல். எங்குங்கிறது எங்கு சென்றான், அப்ப எங்குங்கிறது என்னது? வினாச்சொல். அப்ப இந்த வினாச்சொல், அப்ப ஏ எந்த எங்கு அப்படிங்கிற வினாச்சொல் வந்தாலோ, அல்லது ஆ அந்த இந்த இ உ அங்கு இங்கு அப்படிங்கிற சுட்டு சொற்கள் வந்தாலோ, சுட்டு எழுத்துக்களோ அல்லது சுட்டு பெயர்கள் வந்தாலோ வல்லினமானது மிகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்கள் வந்தாலும் வல்லினமானது மிகும். இப்ப அப்படி செய்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட்டல் செய்தான் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, இப்ப இதை சேர்த்து எழுதும் பொழுது இந்த இடத்துல இச்சு போடணும். ஏன்னா சேங்கிறது எப்படி பிரிப்பீங்க? இச்சு கூட்டல் ஏன்னு தானே பிரிப்பீங்க. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்து இச்சுல ஆரம்பிக்குதா? அப்ப இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த வரிசையில வந்தாலே வந்து அப்படி, இப்படி, எப்படி அப்படிங்கிற சொற்கள் நிலைமொழியில இருந்தாலே இந்த இடத்துல வல்லின ஒற்றானது மிகும். அப்போ இங்க இச்சுல தானே ஆரம்பிக்குது. அப்ப அதே எழுத்து தான் இந்த இடத்துல வல்லின ஒற்றாக வரும். அப்ப அப்படி செய்தான் அப்படின்னு வரும். இதுவே இப்படி பார்த்தால் அப்படின்னா இப்படி பார்த்தால் இப்போ வரும். ஓகேங்களா? எப்படி சொன்னான் அப்படிங்கும் போது எப்படி சொன்னான் அப்படின்னு வரும். ஓகேங்களா? புரியுதா? அப்ப ஆ இ உ, அடுத்தது அங்கு இங்கு எங்கு, அடுத்தது அப்படி இப்படி எப்படி, அந்த இந்த எந்த, அடுத்தது ஏ அப்படின்னு வர எல்லா சொற்களுக்கு பின்னாடியும் எழுத்துக்களுக்கு பின்னாடியும் இந்த வல்லினமானது மிகும். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வரிசையில இந்த ரைமிங்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ உ அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி, அங்கு இங்கு எங்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் வரும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். இப்போ ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இதுல ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருவு, அடுத்தது ஆல்ங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு, கூங்கிறது 4, இது 5, இது 6, இது 7. ஓகேங்களா? இதுல இந்த 2ஆம் வேற்றுமை உருவு என்னன்னா ஐ. இந்த 2ஆம் வேற்றுமை உருவு ஒரு தொடர்ல வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அந்த தொடர்களில் வல்லினம் மிகும். இப்ப கதவை திற அப்படின்னா கதவை கூட்டல் திற அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த திர அப்படிங்கிறது வருமொழி. இந்த வருமொழி எதுல ஆரம்பிக்குது? இத்து வரிசையில. தீனா இத்து வரிசை. அப்ப இத்து வரிசையில ஆரம்பிக்குதுன்னா இது புணரும் பொழுது ஒற்று மிகும். ஓகேங்களா? சோ அப்ப ஒற்று மிகும் அப்படிங்கும் பொழுது இந்த முதல் இருக்கக்கூடிய நிலைமொழியை பொறுத்தும் தான் நம்ம தீர்மானிக்க முடியும். அப்ப நிலைமொழி என்ன இருக்கு? கதவை, கதவை, ஐ அப்படிங்கறதுல முடியுதா? வைங்கிறது என்னது? இப்பு கூட்டல் ஐ. அப்ப ஐல முடியுதா? சோ இந்த மாதிரி இந்த ஐங்கிறது வெளிப்படையாக வரும் தொடர்களில் இந்த ஒற்றானது மிகும். ஓகேங்களா? அப்ப கதவை திற இத்து வரணும். தகவல்களை திரட்டு இத்து வரணும். காட்சியை பார் ஐ வந்துருச்சா? அப்ப காட்சியை ஐ வந்ததுனால இப்பானது போடணும். காட்சியை பார். புரியுதுங்களா? அடுத்தது கூ என்னும் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களிலும் வல்லினம் மிகும். இப்ப 2ஆம் வேற்றுமை உருவுல இந்த ஐ வெளிப்படும் பொழுதும் வல்லினம் வரணும். அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவு ஆனா கூ வெளிப்படும் பொழுதும் நீங்க இந்த ஒற்றானது மிகும், வல்லினமானது மிகும். இப்ப முதியவருக்கு கூ இங்க வருதா? முதியவருக்கு கொடு. கொடுங்கிறது இக்கு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. இக்கு கூட்டல் ஓ தான் வந்து கோ அப்படிங்கும் போது இக்கு வரிசையில ஆரம்பிக்கிறதுனால வல்லினம் மிகுமான்னு பார்க்கணும். முன்னாடி 2ஆம் வேற்றுமை 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வரும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மெட்டுக்கு பாட்டு. பாட்டு அப்படிங்கிறது இப்பு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த 4 வரிசையில எதுல ஆரம்பிச்சாலும் வல்லினம் மிகுமா மிகாதான் நம்ம செக் பண்ணும். கண்டிப்பா மிகும், கண்டிப்பா மிகாது அப்படிங்கறத எதை பொறுத்து சொல்ல முடியும்னா இந்த நிலைமொழியை பொறுத்து தான். முதல்ல இருக்கக்கூடிய சொல்லை பொறுத்து தான் சொல்ல முடியும். இங்க முதல்ல இருக்கக்கூடிய சொல் 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வரக்கூடிய தொடர். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா? இது 4ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா இருக்கு அப்படின்னா கட்டாயம் மிகும். அடுத்தது ஊருக்கு செல் கு. அப்ப ஊருக்கு செல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம என, ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அதாவது என, ஆக, வருவதாக அப்படின்னா வருவது கூட்டல் ஆக அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த என, ஆக அப்படின்ற சொல் வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த வருமொழியானது இக்கு வரிசையிலோ, இச்சு வரிசையிலோ, இத்து வரிசையிலோ, இப்பு வரிசையிலோ வந்தா அந்த இடத்துல அந்த வல்லின ஒற்றானது மிகும். இப்ப கேட்டார் அப்படின்னா இக்குல ஆரம்பிக்கிறது. கூறுனாலும் என்னதான்? இக்கு கூட்டல் ஊ, பூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்ப என கேட்டார், வருவதாக கூறு. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் ஆ இ ஊ, அடுத்தது சுட்டு பெயர்கள் அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அடுத்தது அங்கு இங்கு, இது மட்டும்தான் சுட்டு பெயர்கள். அடுத்தது வினா எழுத்து அப்படிங்கும் போது ஏ, வினா சொல் அப்படிங்கும் போது எந்த, எங்கு, இது மட்டும் இல்லாம அப்படி இப்படி எப்படி வல்லினம் மிகும். ஓகேங்களா? 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரும் பொழுதும் 4ஆம் வேற்றுமை உருவான கூ வெளிப்பட்டு வரும் பொழுதும் வல்லினம் மிகும். என, ஆக ஆகிய சொற்களுக்கு பின்பு இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் சொற்கள் வந்து சேருகிறது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினமானது மிகும். புரியுதுங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினமானது மிகும். அதற்கு சொன்னான் இச்சு வருதான். இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம இனி, தனி அப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இனி காண்போம், தனிச்சிறப்பு இச்சு, தனிச்சிறப்பு, இனி காண்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மிக அப்படிங்கிற சொல்லிற்கு பின்பும் வல்லினம் மிகும். இது மட்டும் இல்லாம விட அப்படிங்கிற சொல்லிற்கு பின்பும் வல்லினம் மிகும் அப்படிங்கறத இங்க நோட் பண்ணிக்கோங்க. மிக, விட. அப்ப மிக பெரியது அப்படின்னா இப்பு வரணும். அதுவே மிக பெரியவர் இப்பு வரும். மிகச் சிறியது அப்படின்னா மிக கூட்டல் சிறியதுதான் மிகச் சிறியது. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல இது ரெண்டையும் சேர்த்து எழுதும் போது இது இச்சு வரிசையில வருது. அப்ப வருமானு பார்க்கணும். இங்க மிக அப்படிங்கிறது நிலைமொழியா இருக்கு. ஆமா, மிக விடலாம் வந்துச்சுன்னா கண்டிப்பா வல்லின ஒற்றானது இங்க மிகணும். அப்ப வல்லினம் மிகும். அப்ப மிக சிறியது அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப மிக, விட ஆகிய சொற்களுக்கு பின்பு வல்லினம் மிகும். இந்த இடத்துல விட இங்க கொடுக்கல, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த எண் பெயர்களை பொறுத்த வரைக்கும் 8, 10ன்னு வந்தா மட்டும்தான் வல்லின எழுத்துக்களானது மிகும். வேற எதுக்குமே வராது. 8 கூட்டல் தொகை 8 தொகை இத்து வரணும். 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு இப்பு வரணும். ஓகேங்களா? இதுவே 1, 2 அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா ஒற்று வராது. ஓகேங்களா? புரியுதா? அதுக்கு அடுத்தது என்னன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் கண்டிப்பா வல்லினமானது வரும். ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து நம்ம ஒரு 42 வந்து படிச்சிருக்கோம். இந்த 42 சொற்களுக்கு அப்புறம் வரக்கூடிய சொற்கள் இக்கு, இத்து, இச்சு, இப்பு வரிசையில ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த
ரெண்டு சொற்களுக்கு நடுவுல வந்து இந்த வல்லினமானது மிகும். இப்ப தீங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. தீ பிடித்தது அப்படின்றோம். தீ கூட்டல் பிடித்ததுங்க போது பிடி அப்படிங்கறதுல பீங்கிறது என்னது இப்பு கூட்டல் ஈ. அப்ப இப்பு வரிசையில வந்துருச்சா, அப்ப கண்டிப்பா இது ஒற்று வரணும். ஒரு எழுத்தா ஒரு எழுத்து ஒரு மொழியாவும் வந்து இப்பு வரிசையிலையும் வரதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப தீ பிடித்தது. பூ கூட்டல் பந்தல் பூ பந்தல். ஏன்னா பூங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, பாங்கிறது இப்பு வரிசை, அப்ப பூப்பந்தல் அப்படின்னு வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமானது, தெளிவா புரிஞ்சுக்கோங்க சொல்றத. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்பு வல்லினம் மிகும். வேற எந்த பெயரச்சத்துக்கு பின்னாடியும் வல்லினம் வராது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சமாக இருந்தால் மட்டுமே வல்லினம் வரும். வேற எந்த பெயரச்சம், குறிப்பு பெயரச்சமோ திருநிலை பெயரச்சமோ இல்ல எதிர்மறை பெயரச்சத்திலயோ வல்லினமானது வராது. ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மட்டும்தான் வல்லினம் வரும். அப்ப இந்த ஈறு கெட்ட வல்லின எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கூவாத குயில் அப்படிங்கறதுதான் கூவாத குயில் அப்படின்னு இருக்கும். இப்ப கூவாத குயில் அப்படிங்கறதுல இந்த த அப்படிங்கறது எடுத்துட்டா கூட எனக்கு அதே பொருள் தான் கொடுக்கும், கூவா குயில். அப்ப இந்த இடத்துல இந்த ஈர எழுத்து இருக்குல்ல, இந்த கூவாத அப்படிங்கிற சொல்லுடைய இந்த ஈர எழுத்து இருக்கு பாருங்க, அதுதான் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அதனாலதான் ஈறு கெட்ட. எதிர்மறை அப்படின்னா செய்யாதது, நடக்காதது, நிகழாதது அப்படின்ற மாதிரி பொருள் வரணும். சோ அப்ப கூவா அப்படின்னா இது கூவாது, எதிர்மறையா சொல்லக்கூடியது. அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை ஆல முடியுதா, அப்ப பெயரச்சம். அப்ப இந்த மாதிரி ஈறு கெட்ட பெயரச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் வரும். அப்ப கூவா கூட்டல் குயில் கூவா குயில் இக்கு வரணும். ஓடா கூட்டல் குதிரை ஓடா குதிரை. செல்லா கூட்டல் காசு செல்லா காசு. ஓகேங்களா. அதுவே செல்லாத காசுன்னு வந்துச்சுன்னா இது வராது, இக்கு வராது. ஓகேங்களா. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. செல்லாத கூட்டல் காசு அப்படின்னா செல்லாத காசுன்னு தான் எழுதணும், செல்லாத காசுதான். இந்த இடத்துல இது இக்கு வரிசையிலேயே ஆரம்பிச்சா கூட, இந்த வருமொழியானது காசு அப்படிங்கும் போது இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. இக்கு வரிசையிலேயே ஆரம்பிச்சா கூட இந்த செல்லாத அப்படிங்கிறது எதிர்மறை பெயரச்சம் தான். அப்போ இங்க வல்லினமானது மிகாது, அப்படியேதான் வரும், செல்லாத காசுன்னு தான் வரும். அதுவே செல்லா கூட்டல் காசு அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து செல்லா செல்லா அப்படின்னா செல்லாத அப்படிங்கறதுல அந்த தாங்கிறது கெட்டு போயிடுச்சு, கெட்டு போய் தான் இந்த இடத்துல செல்லான்னு வந்திருக்கு. அப்ப இது என்னது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் நிலைமொழியாக வந்து வருமொழி இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்ப செல்லா காசு, இதை புணர்ச்சி பண்ணும்போது, அதாவது ரெண்டு சேர்த்து எழுதும் பொழுது செல்லா காசு அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. புரியுதா. செல்லாத கூட்டல் காசு செல்லாத காசுதான், ஆனா செல்லா கூட்டல் காசு செல்லா காசு, இக்கு வரணும், இங்க இக்கு வராது. சோ இது வெறும் எதிர்மறை பெயரச்சம், இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்திற்கு மட்டும்தான் வல்லினம் வரும். வேற எந்த பெயரச்சத்திற்கும், குறிப்பு பெயரச்சத்திற்கோ அல்லது பெருநிலை பெயரச்சத்திற்கோ அல்லது எதிர்மறை பெயரச்சத்திற்கோ வல்லினமானது வராது அப்படிங்கறத மண்டையில ஏத்திக்கோ. புரிஞ்சா. அடுத்தது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஒன்றும். இதுக்கு இந்த ஒரு இதை பாக்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துடலாம். வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அதுவும் பாருங்க, அகர இகர ஈறு கொண்ட வினையெச்சங்களுடன் புணர்கையில் தான் வல்லினமானது மிகும். நிறைய பேர் இன்னொன்னு என்னன்னா, அகரத்துல வினையெச்சமே வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆட சொன்னார், இதுல ஆடங்கிறது வினையெச்சமா பெயரச்சமானா வினையெச்சம். நிறைய பேர் ஆடு வந்துச்சுனாலே அது பெயரச்சம் தானே மேம் அப்படின்னு சொல்றீங்க. அது கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. பெயரச்சம் வினையெச்சம் அப்படிங்கிறது ஆல முடிஞ்சா பெயரச்சம், ஈல முடிஞ்சா வினையெச்சம்னு கிடையாது. அப்படி எந்த ஒரு ரூலும் கிடையாது. அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆடங்கிறது ஒரு வினை, கரெக்டுங்களா. இது ஒரு எச்சம் ஆக்சுவலா. ஏன்னா ஆடனா எந்த ஒரு பொருளுமே தரல, யார் ஆடணும், எது ஆடணும், எப்ப ஆடணும் அப்படிங்கிற எந்த ஒரு பொருளுமே எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடியதுதான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆட, ஓடி, கேட்டு, விற்று இதெல்லாமே எச்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த எச்சங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லை பொறுத்துத்தான் அது பெயரச்சமா வினையெச்சமா அப்படிங்கறத நம்மளால தீர்மானிக்க முடியும். இப்ப ஆடுங்கிற இந்த எச்சத்திற்கு பின்னாடி என்ன வருது, சொன்னார்னு வருதா. சொன்னார் சொல் அப்படிங்கிறது என்னது, ஒரு வினைச்சொல், கரெக்டுங்களா. சொன்னார் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்படிங்கும் பொழுது இந்த எச்சத்திற்கு பின்னாடி ஒரு வினைச்சொல் வந்தால் அது வினையெச்சம். அப்ப இந்த ஆடுங்கிறது வினையெச்சம். இதுவே ஓடி
போனார். போனார் அப்படிங்கிறது என்னது? போறது. அப்ப ஒரு செயல். அப்ப அது ஒரு வினை. அப்ப அது ஒரு வினை சொல். அப்ப அதுலயே இந்த ஓடிங்கிறது வினை எச்சம். ஓகேங்களா? விற்று சென்றான். விற்று அப்படிங்கிறது விற்று ஒரு எச்சம் தான். எதை வித்தான், எப்ப வித்தான், யாருக்கு வித்தான் அப்படிங்கிற எந்த ஒரு பொருளையும் தரல. அப்ப அது ஒரு எச்சம் விற்று அப்படிங்கிறது. ஆனா அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கான்? சென்றான் அப்படின்னு இருக்கா? சென்றான். செல்லுதல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினை. அப்ப சென்றான் அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல். அப்படிங்கும் பொழுது இந்த எச்சத்திற்கு பின்னாடி வினைச்சொல் வர்றதுனால இதுவும் வினை எச்சம். ஓகேங்களா? ஆனா பெயரெச்சம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எச்சத்திற்கு பின்பு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருக்கிறதே பாருங்களேன். கூவா குயில் இருக்கா? கூவா அப்படின்றது எது கூவல அப்படின்னு தெரியல. எப்ப கூவல, எது கூவல, எப்ப கூவலங்கிற அந்த பொருள் தரல. அதனால இது ஒரு எச்சம். அதுக்கு அடுத்து என்ன வருது? குயில் வருதா? குயில்ங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். இது வினைச்சொல் கிடையாது. அப்ப பெயர் சொல் வர்றதுனால இது பெயரெச்சம் அப்படிம்பாங்க. அதுல பெயரெச்சத்துல பல வகை இருக்கு. அதுல இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் நம்ம போக வேணும். அப்ப ஒரு எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்தால் அது வினையெச்சம். ஒரு எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர்ச்சொல் வந்தால் அது பெயரெச்சம். அப்படித்தான் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? சோ ஜென்ரலா வினை எச்சத்தை பொறுத்த வரைக்கும் அகர ஈறு வரும், இகர ஈறு வரும், உகர ஈறு கூட வரும். ஓகேங்களா? சோ இப்போ அகர ஈறு இகர ஈறு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா வல்லினமானது வரும். உகரத்துக்கு வராது. இத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? உகரத்துக்கு வராதுன்னு சொல்லுவேன், வரும்னு சொல்லுவேன். அது எப்படிங்கிறதையும் நான் அப்புறம் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப அகர இகர ஈற்று, அதாவது ஈரெழுத்து அகரமாகவோ இகரமாகவோ இருக்கக்கூடிய வினையெச்சங்கள் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வரக்கூடிய வருமொழியோடு புணரும் பொழுது வல்லினமானது மிகும். ஆடச் சொன்னார். அப்ப இச்சு வரணும். ஓடி போனான். ஓடி, ஓடிங்கிறதுல ஈல தானே முடியுது. ஆடங்கிறதுல ஆல முடியுது. அப்ப அகர ஈறு, இது இகர ஈறு. ஓகேங்களா? அப்ப ஆடச் சொன்னார், ஓடி போனார், ஈல முடியறதுனால அகர ஈறு இகர ஈறு வரக்கூடிய இது வினை சொற்கள், வினையெச்சம். அப்ப அகர ஈறு கொண்ட வினையெச்சம் இது, இது இகர ஈறு கொண்ட வினையெச்சம். சோ இது ரெண்டும் புணரும் பொழுது கண்டிப்பா வல்லினமானது மிகும். ஓகேங்களா? உகரம் வந்தால் வல்லினம் மிகாது. இப்போ இங்க பாருங்களேன். தின்று தீர்த்தான் அப்படின்னு இருக்கா? தின்று ஊழதான வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல தின்று கூட்டல் தீர்த்தான். தின்றுங்கிறது ஒரு எச்சம், தீர்த்தான் அப்படிங்கிறது ஒரு செயல். அப்படிங்கும்போது அதாவது ஒரு வினைச்சொல். அப்படிங்கும்போது இது ரெண்டும் புணரும் பொழுது இந்த இடத்துல ஒற்றானது மிகவில்லை. இதை சேர்த்து எழுதும் போது தின்று தீர்த்தான் தான். இந்த இடத்துல இத்து போட்டக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? அப்ப உகரத்துல வரும் பொழுது இந்த இடத்துல என்ன வரல அப்படின்னா வல்லினம் மிகவில்லை. ஆனால் ஒரு சில நேரங்களில் மிகும். எப்போ அப்படின்னா அந்த உகரத்தில் வரக்கூடிய அந்த வினையெச்சங்கள் இன்னொரு வகையாகவும் இருக்கலாம். உகரத்துல வந்துச்சுனாலே அது குற்றியல் உகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த குற்றியல் உகரத்துல வன்தொடர் குற்றியல் உகரமாக வந்தால் நிலை மொழியானது வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் அப்பொழுது மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வல்லினமானது மிகும். அது என்ன மேம் வன்தொடர் குற்றியல் உகரம்? ஃபர்ஸ்ட் குற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நிலைமொழியோடைய, அதாவது ஒரு சொல் இன்னொரு சொல்லோட சேருமா? இப்ப இந்த முதல் சொல் தான் நிலைமொழி, இரண்டாவது சொல் வருமொழி. இந்த ரெண்டாவது சொல்ல ஃபர்ஸ்ட் எழுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில வந்தா தான் இந்த இடத்துல ஒற்று வரணுமா வராதான்னு நம்ம பார்ப்போம். அடுத்தது இந்த நிலைமொழி தான் அதை தீர்மானிக்கும். இந்த நிலைமொழியோடைய ஈர் எழுத்து இருக்குல்ல, கடைசி எழுத்து, அந்த கடைசி எழுத்தானது இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் என்னது? கசட தபர தானே. அந்த வல்லின எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்ன? இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இர்ரா இதோடு உகரம் சேர்த்து வருவது. அப்ப இக்கு கூட்டல் ஊ என்னது? கூ. இச்சு கூட்டல் ஊ சு. இட்டு கூட்டல் ஊ டூ. இத்து கூட்டல் ஊ தூ. அடுத்தது இப்பு கூட்டல் ஊ பூ. இற்று கூட்டல் ஊ ட்ரூ வருதா? சோ இந்த மாதிரி குசுடு துபுருன்னு சொல்லுவாங்க. இந்த குசுடு துபுருவாக இந்த நிலைமொழியோடைய ஈரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அந்த குற்றியலுகரத்திலயும் 6 வகை இருக்கு. ஓகேங்களா? அதுல இது வன்தொடரா இருக்கணும். அது என்ன மேம் வன்தொடர் அப்படின்னா மறுபடியும் அதேதான். இப்போ கேட்டு கொண்டான்னு இருக்கா? இதுல டூல தானே முடியுது. விற்று சென்றான் ட்ரூல முடியுதா? இதுல குசுடு துபுருல வந்தாலே அது குற்றியலுகரம். அப்ப இது ரெண்டு குற்றியலுகரம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்த பாருங்க. இந்த டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு இருக்கா? அடுத்தது விற்று. இந்த ட்ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இங்க இற்று இருக்கா? சோ அப்ப இந்த எழுத்துக்கள் இட்டு இற்று இது ரெண்டுமே என்னதானா வல்லின எழுத்துக்கள் தானே. அப்ப இந்த மாதிரி இந்த குற்றியலுகுற எழுத்துக்கு முன்னாடி வல்லின எழுத்து இருந்துச்சுன்னா அதைத்தான் வன்தொடர் குற்றியலுகுரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வன்தொடர் குற்றியலுகுரம் வந்தால் புணர்கையில் இந்த வல்லினமானது மிகும். புரியுதுங்களா? அப்ப கேட்டு கொண்டான், விற்று சென்றான், காட்டுக்கு சென்றான். ஓகேங்களா? காடு கூட்டல் சென்றான் அப்படிங்கும் பொழுது
காடு கூட்டல் காட்டுக்கு இப்படின்னு கூட வச்சுக்கோங்க. காட்டுக்கு கூட்டல் சென்றான் அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப சேர்த்து எழுதிங்கன்னா காட்டுக்கு சென்றான். இந்த இடத்துல இச்சு போட்டுதான் எழுதணும். காட்டுக்கு சென்றான். ஏன்னா டூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இட்டு. இட்டுங்கிறது என்னது? வல்லின எழுத்து. அப்ப வல்லின எழுத்துனா இது வன்தொடர் குற்றி எழுகிறோம். டூ இருந்தாலே இது குற்றி எழுகிறோம். அதுக்கு முன்னாடி இட்டு இருந்துச்சுன்னா வன்தொடர் குற்றி எழுகிறோம். அப்ப வன்தொடர் குற்றி எழுகிறமாக இருப்பின் இந்த இடத்துல வல்லினமானது மிகும். அதுவே வன்தொடராக இல்லாமல் மென்தொடராகவோ இடையின குற்றியல் உகரமாகவோ இல்ல ஆயுத குற்றியல் உகரமாகவோ இருந்தாலாம் அந்த இடத்துல வல்லினமானது மிகாது. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கோங்களேன். தின்றுன்னு இருக்கா, இந்த ரூக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க? இன்னு இருக்கா. இன்னுங்கிறது என்னது? மெல்லின எழுத்து. மெல்லின ஒற்று. ஏன்னா நமன அப்படிங்குமா ஞனன நமன அப்படிங்கும் போது ஞனன அதுல வரக்கூடிய எழுத்து. அப்ப மெல்லினம். அப்ப மெல்லினத்தை அடுத்து ஒரு குற்றியலுகிற எழுத்து வருதுன்னா அது மென்தொடர் குற்றியலுகிறம்னு சொல்லுவாங்க. அதே அடுத்து பாருங்க, செய்து கூட்டல் பார்த்தான் செய்து பார்த்தான் தான். இந்த இடத்துல ஒற்று வரக்கூடாது. ஏன்னா தூங்கிறது குற்றியலுகிறம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈங்கிறது என்னது? எரள வளல இடையினம்னு சொல்லுவோமா? எரள வளல. அப்ப ஈங்கிறது இடையின எழுத்து. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடையின குற்றியலுகிரம்னு சொல்லுவாங்க. அப்ப இடையின குற்றியலுகிரமோ அல்லது மென்தொடர் குற்றியலுகிரமோ வந்து இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில இந்த வறுமொழி வந்தாலும் வல்லினமானது மிகாது அப்படிங்கறத இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய ஸ்கூல் புக்ல எங்கேயும் இருக்கா. ஓகேங்களா? சோ அதனால எப்பவுமே வன்தொடர் குற்றியலுகரம் வந்தா மட்டும்தான் இந்த ஒற்றானது மிகும். மென்தொடர் குற்றியலுகரமோ அல்லது இடைத்தொடர் குற்றியலுகரமோ வந்தாலோ அல்லது ஆயுத தொடர் குற்றியலுகரம் வந்தால் கூட ஒற்றானது மிகாது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் இல்லாம உகரம் ஏற்று வந்துச்சு அப்படின்னா கூட இது வந்து வராது. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, இப்ப இது புரிஞ்சிச்சு தானே? அடுத்தது ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆறாம் வேற்றுமை தொகைனா என்ன? இங்க எழுதிருக்கோம் பாருங்க. ஆறாம் வேற்றுமை தொகை என்னது? அது. அப்போ அது அப்படிங்கிறது வரும் பொழுது உங்களுக்கு அந்த வல்லினமானது மிகும். அது அப்படிங்கிறது மேம் புலி கூட்டல் தோல் புலித்தோல் தானே மேம். அது எப்படி மேம் இந்த இடத்துலதான் வரவே இல்லையே அதுங்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா புலினது தோல் அப்படிங்கறதா இதற்கான பொருள். இந்த தோல்ங்கிறது யாரோடது? புலியோடைய தோல். அப்ப புலினது தோல் அப்படிங்கறதுனால இந்த அதுங்கிறது இந்த இடத்துல இடம் பெறுது. அதனாலதான் இந்த இடத்துல வல்லினமானது மிகுது. ஓகேங்களா? ஆனா அதுவே இந்த அது வெளிப்படையா இருந்துச்சுன்னா வல்லினம் வராது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஆறாம் வேற்றுமை தொகையை பொறுத்த வரைக்கும் அதுங்கிறது மறைமுகமாக வந்தால் மட்டுமே இந்த வல்லினமானது மிகும். அதுவே வெளிப்படையா அதுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆனா நம்ம என்ன பண்ணோம் முன்னாடிலாம் இரண்டாம் வேற்றுமை தொகையோ அல்லது நான்காம் வேற்றுமை உருவோ வெளிப்படையா வந்தாதான் வல்லினம் மிகும்னா. ஆனா இந்த ஆறாம் வேற்றுமை உருவு மட்டும் வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆனா வெளிப்படையா வரலன்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? புலியினது தோல் அப்படிங்கறதுனாலதான் புலித்தோல்னு வருது. அடுத்தது திசை பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி, வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம், தெற்கு கூட்டல் பக்கம் தெற்கு பக்கம் அப்படின்லாம் வரும். ஓகேங்களா? அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஃபர்ஸ்ட் இந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா சிறப்பு பெயர் முதல்ல வந்து அதுக்கப்புறம் பொது பெயர் வருது அப்படின்னா அதைத்தான் இரு பெயர் பண்பு தொகை, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படிம்பாங்க. அது என்ன மேம் சிறப்பு பெயர் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். மல்லிகை பூ. இப்போ பூங்கிறது பொது பெயர். பொதுவா பூனா எல்லா பூவையும் குறிக்கும். அதுல மல்லிகை அப்படிங்கிறது குறிப்பாக ஒரே ஒரு பூவை குறிக்கிறது. அப்போ இந்த மல்லிகைங்கிறது சிறப்பு பெயர், பூங்கிறது பொதுவான பெயர். இததான் இங்க கொடுத்திருக்கோம். சிறப்பு பெயரும் பொது பெயரும் சேர்ந்து வருகையில் வருவதைத்தான் இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்பு தொகையாக இருப்பின் வல்லினமானது மிகும். அப்ப பூங்கிறது இப்பு கூட்டல் ஊதான். அப்ப மல்லிகை கூட்டல் பூங்கும் போது இப்பு வரிசையில் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம சிறப்பு பெயர் பொது பெயரா அமையுது. அதனால இந்த இடத்துல வல்லினமானது மிகும். அடுத்தது சித்திரை கூட்டல் திங்கள் அப்படிங்கும் பொழுது சித்திரை திங்கள். ஏன் மேம் இந்த இடத்துல சித்திரை அப்படிங்கிறது சிறப்பு பெயர். சித்திரைங்கிறது ஒரு பர்டிகுலர் மந்த், தமிழ் மந்த். அது திங்கள் அப்படின்னா என்னதுன்னு அர்த்தம்? மாதம் அர்த்தம். தமிழ் மாதங்களைத்தான் திங்கள்னு சொல்லுவோம். மாதம் அப்படிங்கறதா திங்கள். அந்த மாதம் அப்படிங்கிறது திங்கள்ங்கிறது பொது பெயர். அதுல சித்திரைங்கிறது சிறப்பு பெயர். சித்திரைங்கிறது ஒரு மாதம். ஓகேங்களா? அப்ப சித்திரை திங்கள். இதே மாதிரி இன்னொன்னு கூட சொல்லலாம். சாரை பாம்பு. சாரை கூட்டல் பாம்பு எப்படி புணரும் அப்படின்னா சாரை பாம்புன்னு புணரும்.
ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பு இப்பு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப வல்லினம் வரணுமா வராதான்னு பார்க்கணும். அதுக்கு நிலைமொழியை கொண்டு தான் நான் தீர்மானிக்கணும். நிலைமொழி சாறை. சாறைங்கிறது ஒரு வகையான பாம்பு. அப்ப இது வந்து சிறப்பு பெயர். பாம்புங்கிறது பொது பெயர். அப்ப சிறப்பு பெயரை அடுத்து பொது பெயர் வருகிறது. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினமானது கட்டாயம் மிகும். அப்ப சாறை பாம்பு அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அடுத்தது ஓமை தொகையிலையும் வல்லினமானது மிகும். தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம். இந்த இடத்துல அந்த போன்ற அப்படிங்கிற அந்த ஓமை ஆனது வருகிறது. தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி ஊமை தொகையிலையும் புணரும் பொழுது ஒற்றானது வரும். வல்லினமானது மிகும். ஒற்றுனா ஒண்ணும் இல்ல, மெய்யெழுத்து. அந்த ஒற்று எந்த ஒற்றுனா வல்லினம் மெய்யெழுத்து தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது உரிச்சொற்றொடர்கள்ல சால, தவ, தட, குல இந்த 4 உரிச்சொற்றொடருக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் வரும். இதுவே மத்ததெல்லாம் இருக்கு பாருங்க, நுனி அதெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் வராது. ஓகேங்களா? சால, தவ, தட, குல இதுல மட்டும்தான் இந்த உரிச்சொற்றொடர்களுக்கு பின்னாடி இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில சொற்கள் வருது அப்படின்னா அந்த சொற்கள் புணரும் பொழுது வல்லினமானது மிகும். சால பேசினான். பேசினான்ங்கிறது என்னது? இப்பு வரிசை. அதனாலதான் இந்த இடத்துல இப்பு போடுறான். சால பேசினான். தவச்சிறிது அப்படின்னா சிறிதுங்கிறது இச்சு வரிசை. அப்ப வருமொழியுடைய முதல் எழுத்து இச்சு வரிசையில வருது. இங்க இப்பு வரிசை. இப்பு வரிசையில வந்ததுனால இப்பு, இச்சு வரிசையில வந்ததுனால இச்சு. இது எப்போ? இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதுல வந்தாதான் வருமா வராதாங்கிறதே நீங்க பாக்கணும். வேற ஏதாவது இந்த வருமொழியுடைய முதல் எழுத்துல வந்தா நீங்க கட்டாயம் பார்க்க தேவை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். அது என்ன தனி ஆகார எழுத்து அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆகாரம்னா நிலைமொழியுடைய ஈர் எழுத்து ஆள முடியணும். இப்ப நிலா அப்படின்னு இருக்கா, இது நிலாங்கிறது நிலைமொழி, சோறுங்கிறது வருமொழி. இது ரெண்டு சேரும் போதுதான் இந்த இடத்துல இச்சு வருது. ஏன் இச்சு வருதுன்னா சோறு அப்படிங்கிறது இச்சு வரிசையில ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல வல்லினம் வருமா வராதாங்கிறத நான் செக் பண்ணும். அதுக்கு நிலைமொழியை பாக்குறேன். நிலைமொழி நிலா. இந்த நிலால லாங்கிறத எப்படி பிரிக்கலாம்? இல்லு கூட்டல் ஆணு பிரிக்கலாம். அப்ப இந்த நிலா அப்படிங்கறதுல இந்த நீங்கிறது ஒரு தனி குறிலெழுத்து, குற்றெழுத்து. ஓகேங்களா? அப்ப ஒரே ஒரு குறில் எழுத்து வந்து அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து ஆகாரத்துல முடியுது. முடிஞ்சு வருமொழியுடைய முதல் எழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில் வந்தால் இந்த வல்லினமானது மிகும். புரியுதுங்களா? தனி குற்றெழுத்து ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கணும், அது குறில் எழுத்தா இருக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடிய எழுத்து ஆகாரத்துல முடியணும். அப்படி முடிஞ்சு வருமொழியுடைய முதல் எழுத்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு வரிசையில வந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். இப்ப ரெண்டாவது சொல் பாருங்களேன், கனா கூட்டல் கண்டேன். இந்த கண்டேன் அப்படிங்கிறது காங்கிறது இக்கு வரிசை. அப்ப இக்கு வரிசையில வருது. அது மட்டும் இல்லாம கனா, கனாங்கிறதுல காங்கிறது ஒரு குறில் எழுத்து. அதனை தொடர்ந்து வரக்கூடிய அந்த எழுத்து நா அப்படிங்கிறது இன்னு கூட்டல் ஆகார வரிசை. அப்ப குறிலை தொடர்ந்து ஆகார வரிசையில் ஆகார எழுத்தானது இருக்கு. அதை தொடர்ந்து இக்கு வரிசையில ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல ஒற்று கட்டாயம் மிகும். அப்ப கனா கண்டேன். இந்த இந்த இடத்துல என்ன வரிசையில ஆரம்பிக்குதோ அதே ஒற்று தான் இங்க வரணும். அப்ப இக்கு வரிசைனா இக்கு, கனா கண்டேன். புரியுதுங்களா? அடுத்தது இந்த ஊமையில மட்டும்தான் வல்லினம் வருமா அப்படின்னா உருவகத்திலையும் வரும். ஓகேங்களா? உருவகம் இந்த ஊமைக்கும் உருவகத்துக்கும் என்னன்னா, இப்போ தாமரை பாதம் அப்படின்னா தாமரை போன்ற பாதம். ஓமை ஃபர்ஸ்ட் வரும், ஓமேயம் அடுத்து வரும். ஓகேங்களா? ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓமை உருவகம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல தாமரை போன்ற பாதம் தான். தாமரையும் பாதமும் ஈக்குவல்லாம் கிடையாது. இது மாதிரி இது ஒரு அளவுக்கு இது அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா உருவகம் அப்படின்னா இதுக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்றதுதான் உருவகம் அப்படிம்பாங்க. அப்ப வாழ்க்கை படகு, வாழ்க்கை எதற்கு சமம் அப்படின்னா படகிற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல படகுங்கிறது தான் இந்த வாழ்க்கை வந்து எதற்கு இது பண்ணிருக்காங்கன்னா படகுக்கு பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஊமை ஃபர்ஸ்ட் வரும், ஆனா இங்க உருவகம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்ப வாழ்க்கைங்கிறது உருவகம், அதை தொடர்ந்துதான் வருது. ஓகேங்களா? உலக பந்து, உலகம் வந்து எந்த மாதிரியானது? பந்து போன்றது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஓவராலா வல்லினம் மிக கூடிய இடங்கள். இப்ப பார்த்தாச்சா? இதுலயே ஒரு சில மிகா இடங்களையும் நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு ரீகால் ஃபாஸ்டா பண்ணிக்கலாம். சுட்டெழுத்துக்கள் ஆ இ உ வரும் பொழுதும் சுட்ட சொற்கள் அந்த இந்த எந்த அந்த இந்த மட்டும்தான். ஏன்னா எந்தங்கிறது வினாச்சொல். ஓகேங்களா? அந்த இந்த. அடுத்தது அங்கு இங்கு இந்த சொற்கள் எல்லாம் வரும் பொழுது வல்லினம் மிகும். அது மட்டும் இல்லாம வினா எழுத்து ஏ வரும் பொழுதும் வினாச்சொல் எந்த எங்கு என்பது வரும் பொழுதும் வல்லினம் மிகும். அதுக்கு அடுத்தது அப்படி இப்படி எப்படிங்கிற சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினமானது மிகும். இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருவு
கு வெளிப்படையாக வரும் பொழுது வல்லினம் மிகும். என ஆக ஆகிய சொற்கள் நிலைமொழியின் ஈராக இருப்பின் வருமொழியின் முதல் எழுத்து இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வருவின் வல்லினம் மிகும். ஓகேங்களா. அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களுக்கு பின்பு இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் சொற்கள் அமைந்திருந்தால் வல்லினம் மிகும். இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின்பு இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் சொற்கள் அமைந்திருந்தால் வல்லினம் மிகும். அடுத்தது மிக விட ஆகிய சொற்களுக்கு பின்பு இப்பு இச்சு இத்து வரிசையில் அமர்ந்திருந்தால் அப்ப வல்லினம் மிகும். எண் பெயர்களை பொறுத்தவரை 8, 10 ஆகிய சொற்களுக்கு பின்பு இக்கு இச்சு இத்து இப்பு வரிசை வந்தால், தொகை இத்து, பாட்டு இப்பு வந்தால் வல்லினமானது மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்பு இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வந்தால் வல்லினம் மிகும். அடுத்தது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின்பு மட்டும் வல்லினம் மிகும். மற்ற பெயரெச்சங்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அடுத்தது வினையெச்சத்தை பொறுத்த மட்டில் அகர ஈரும் இகர ஈரும் இருந்தால் வல்லினம் கட்டாயம் மிகும். ஆனால் உகர ஈறு இருப்பின் அது வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டுமே அது வல்லினமானது மிகும். வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. புரியுதுங்களா. இது வினையெச்சம் மட்டும் இல்ல. இந்த இடத்துல கேட்டுக்கொண்டான்ங்கிறது ஒரு கேட்டு அப்படிங்கிறது ஒரு வினையெச்சம் தான். ஓகேங்களா. இது வினையெச்சம் மட்டுமல்ல, இது இன்னொரு வகையில பாத்தீங்க அப்படின்னா வன்தொடர் குற்றியல் உகரமாகவும் இருக்கிறது. ஓகேங்களா. சப்ப வினையெச்சமாகவும் இருந்து அது வன்தொடர் குற்றியல் உகரமாகவும் இருப்பின், உகரத்தில் முடிந்து வன்தொடர் குற்றியல் உகரமாக இருப்பின் ஒற்றுமிகும். அதுவே மென்தொடராகவோ இடையின குற்றியல் உகரமாகவோ இருப்பின், அல்லது ஜென்ரலா ஏதாவது உகரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இதானது மிகாது. ஓகேங்களா. இப்போ நீங்க நான் ஒரு வேர்ட் சொல்றேன். இந்த உகரம் குற்றியல் உகரமா இல்லாம வேற ஏதாவது மெல்லினத்துல வரக்கூடிய எழுத்துக்கள், இப்போ மெல்லினம்னா என்னது, ஞனன நமன மெல்லினம் அப்படின்னு சொல்றோமா, அதுல முடியக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லை கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 6ஆம் வேற்றுமை தொகையில அந்த அதுங்கிறது மறைந்து வந்தால் வல்லினம் மிகும். வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. திசை பெயர்ல வல்லினம் மிகும். இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும். ஓமையில வல்லினம் மிகும். உருவகத்துல வல்லினம் மிகும். உரிச்சொற்றொடர்கள்ல சாலத்தவ தடக்குல அப்படிங்கிற சொற்கள் இடம்பெற்று அதற்கு பின்பு இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வந்தால் வல்லினம் மிகும். அதுவே தனி குற்றெழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்தானது ஆகாரத்தில் முடிந்து அடுத்த சொல் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வந்தால் வல்லினம் மிகும். இவ்வளவுதான் வல்லினம் மிகும். ஓகேங்களா. இப்போ வல்லினம் எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது நான் உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து போகும்பொழுது கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. இங்க தோப்புகள்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, தோப்புகள்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இங்க இக்கு இருக்கு, இங்க இக்கு இல்ல. சோ அப்ப இந்த 2 சொற்களும் வெவ்வேறு பொருளா அப்படின்னா கட்டாயம் வெவ்வேறு பொருள். இதுல இந்த ஃபர்ஸ்ட் தோப்பு கூட்டல் கல் இருக்குல்ல, இது எதை குறிக்கிறதுனா அதாவது தோப்பிலிருந்து இறக்கக்கூடிய கல் அப்படின்னு அர்த்தம். அதுனா தோப்பிலிருந்து பெறக்கூடிய கல். இப்ப பனந்தோப்புல இருந்து கல் எடுப்பாங்க, தென்னந்தோப்புல இருந்து கல் எடுக்கிறாங்கல்ல, அப்ப தோப்பிலிருந்து இறக்கக்கூடிய கல். இதுல தோப்பில் இருந்து, தோப்பில் இல் அப்படிங்கிறது ஒரு வேற்றுமை உருபு. அதோட தோப்பில் இருந்து என்ன பண்றாங்க, 5ஆம் வேற்றுமை உருபு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா. இல் இருந்து இதெல்லாம் 5ஆம் வேற்றுமை உருபு. அப்ப தோப்பில் இருந்து இறக்கப்படும், அதுக்கடுத்து அதோட பயணம், அதாவது வேற்றுமை உருபும் வருது. உருபு என்னதுன்னா இல் அப்படிங்கிறது. தோப்பில் இருந்து அந்த இருந்துங்கிறது 5ஆம் வேற்றுமை உருபு. அந்த உருபோடு நிறுத்திடாம அதுக்கடுத்து வருது பாருங்க, தோப்பிலிருந்து இறக்கக்கூடிய கல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அது அதோடைய பயணம் சேர்ந்து வருகிறது. இந்த மாதிரி உருவும் பயணம் சேர்ந்து வரக்கூடியதைத்தான் உடன் தொக்க தொகை சொல்லுவாங்க. அதாவது இந்த உருவுக்கு பக்கத்துல அதோட மட்டும் நிறுத்திடாம அதுக்கப்புறம் அந்த தொக்கும் வரக்கூடியதுதான் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடன் தொக்க தொகையில இந்த வல்லினமானது மிகும். ஓகேங்களா. எல்லாத்துலயுமே ஒரு 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமையில வரும். ஆனா 6ஆம் வேற்றுமையில வராது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. சோ அப்ப இந்த உருவும் பயனும் உடன் தொக்க தொகையாக இருப்பின் வல்லினமானது கட்டாயம் மிகும். வேற்றுமை தொகையில பாத்துக்கோங்க. இதுவே இந்த தோப்புகள் வல்லினம் வரலன்னா இது என்ன மீனிங் அப்படின்னா, தோப்பு கல் அப்படிங்கிறது பன்மை விகுதி, அவ்வளவுதான். அப்ப இந்த தோப்புகள் அப்படிங்கிறது தென்னந்தோப்புகள், பனந்தோப்பு அந்த மாதிரி குறிப்பிடக்கூடியது. ஓகேங்களா. ஜஸ்ட் அத பன்மையில குறிப்பிடுது, அவ்வளவுதான். புரியுதுங்களா. அடுத்தது கத்தி கொண்டு வந்தான்
கத்தி கொண்டு வந்தான். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல என்னது கத்தி கொண்டு வந்தான், இது என்னது கத்தி கொண்டு வந்தான். கத்தி ஈ ஓகேங்களா, கொண்டு வந்தான்னா சத்தம் போட்டுட்டு வருது. இது வந்து கத்தியை கொண்டு வந்தான். இந்த இடத்துல கத்தியை கொண்டு வந்தான். ஐ அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது மறைந்து வருகிறது. வெளிப்படையா வந்துச்சுன்னா இந்த இடத்துல இக்கு போட்டிருக்கணும், ஆனா வெளிப்படையா வரல. அதனால இது எதை மீன் பண்ணுதுன்னா கத்தி, ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஆயுதத்தை கொண்டு வந்தான் அப்படிங்கறதா கத்தி கொண்டு வந்தான். இதுவே இந்த கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது வந்து நம்ம சத்தம் போட்டுட்டு வருவோம் பாருங்க, அதை குறிக்கிறது. கத்தி கொண்டு வந்தான், சத்தம் போட்டுட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ இதுதான். அப்போ எங்கெல்லாம் வல்லினம் மிகாது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுக்கும் இதுக்கும் கிளியரா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இங்க புக்ல படிக்கிறதோட மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கும் பொழுது ஆ இ ஊ பார்த்தோமா, அது வரும்போது கண்டிப்பா வல்லினம் மிகும். ஆனா சுட்டு சொற்கள் அப்படின்னா என்னன்னா, எழுதுறேன் பாருங்க, அது இது அந்த இந்த அங்கு இங்கு, அடுத்தது அவை இவை, அடுத்தது அவர் இவர், ஓகேங்களா, அது வரும். அது இது அந்த இந்த அங்கு இங்கு அவை இவை. அப்புறம் அங்க என்ன பார்த்தோம், அந்த இந்த அது இது பார்த்தோம். அடுத்தது அங்கு இங்கு பார்த்தோம்னு நினைக்கிறேன். எஸ், ஓகேங்களா. சோ இது எல்லாமே சுட்டு சொற்கள் தான். ஏன்னா அங்கு ஒருத்தன் போறான் பாரு, அங்கு அப்படின்னு சுட்டி காட்டுறோம், இங்கு சுட்டி காட்டுறோம். அவை அங்க இருக்கு பாரு, அதெல்லாம் அவைனா பன்மை, அதுனா ஒருமை. அப்ப அது அப்படின்னா அது அதுதான் மரம் அப்படிங்கும் போது சுட்டி காட்டுறோம், இதுதான் மரம், இது பாரு வேப்ப மரம், அவை வேப்ப மரங்கள், இவை வேப்ப மரங்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறோம்ல. இது எல்லாத்தையுமே வந்து சுட்டு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பகுதியில நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இதுல அது இது, அதாவது அந்த இந்த வந்தாலோ அல்லது இங்கு அங்கு வந்தாலோ வல்லினமானது மிகும். ஆனா இதே சுட்டு சொற்கள்ல அது இது வந்தா வல்லினம் மிகாது. அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அததான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அது இது என்னும் சுட்டு பெயர்களுக்கு பின்பு வல்லினம் மிகாது. அதே மாதிரி வினா எழுத்துல ஏக்கு அப்புறம் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதே மாதிரி எந்தக்கு அப்புறமும் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். எங்குங்கிறதுக்கு அப்புறமும் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா அதுவே எது எவை அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வல்லினமானது மிகாது. ஓகேங்களா, இதுவும் வினாதான். அது மட்டும் இல்லாம வினா எழுத்துக்கள்ல ஆ ஊழ முடியுது அப்படின்னா அங்கேயும் வந்து இந்த வல்லினமானது மிகாது. அவனோ கொடுத்தான் அப்படின்னா அவனோ கொடுத்தான் தான், இந்த இடத்துல இக்கு வராது. அவளா செய்தால் லா, அவளா ஆள முடியுதா, அப்ப இந்த இடத்துலயும் இச்சு வராது. இது என்னதான் இச்சு வரிசையிலேயே தொடங்கினாலும் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. அவனோ அவன் கூட்டல் ஓ அப்படின்னு முடியுதா, அப்ப இந்த இடத்துலயும் ஒற்றானது வராது. சோ இந்த மாதிரி சுட்டு பெயர்களை பொறுத்த வரைக்கும் அது இது ஆகிய சொற்களுக்கு பின்பு வல்லினமானது மிகாது. அது மட்டும் இல்லாம வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும், வினா சொற்களை பொறுத்த வரைக்கும் எது எவை அவனோ அவளோ அவளா ஆகிய எழுத்துக்களுக்கு பின்பு, ஆ ஓ ஆகிய எழுத்துக்களுக்கு பின்பும் எது எவை ஆகிய வினா சொற்களுக்கு பின்பும் வல்லினமானது மிகாது. இதை செப்பரேட்டா எழுதிக்கோங்க. அதாவது வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சுட்டுச்சொல் இதெல்லாம், வல்லினம் மிகாத சுட்டுச்சொற்கள் இது. அது வினா எழுத்து வினாச்சொல், வல்லினம் மிகிறது இது, வல்லினம் மிகாதது இதுன்னு தனியா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதினீங்கன்னா தான் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு அப்படின்னு தோணும், ஆனா பின்னாடி மறந்துடுவீங்க. சோ அதனால எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது எழுவாய் தொடர்கள்லயும் வந்து வல்லினமானது மிகாது. எழுவாய் தொடர் அப்படின்னா என்னன்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எழுவாய் அப்படிங்கிறது அதாவது குதிரை தாண்டியது. இதுல குதிரை அப்படிங்கிறது வந்து என்னது எழுவாய். சோ இந்த மாதிரி எழுவாய் கொண்டு தொடங்கக்கூடிய தொடர்கள்ல வல்லினமானது மிகாது. அப்ப குதிரை தாண்டியது, கிளி பேசும், கிளிங்கிறது என்னது எழுவாய். யார் ஒரு செயலை செய்யறாங்களோ அவங்க தான் இந்த இடத்துல எழுவாய். யார் தாண்டுனா குதிரை, அப்ப இந்த சப்ஜெக்ட் யாரு இங்க குதிரை, அப்ப குதிரை தாண்டியது, அப்ப எழுவாயை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய தொடரைத்தான் எழுவாய் தொடர். இந்த மாதிரி எழுவாய் தொடர்களில் வல்லினமானது மிகாது. குதிரை கூட்டல் தாண்டியது, குதிரை தாண்டியதுதான், இந்த இடத்துல இத்து வராது. என்னதான் இது தாவரிசையிலேயே ஆரம்பிச்சா கூட இத்து வராது. கிளி பேசும் இப்போ ஒரு சிலதான் ஆரம்பிக்குது, ஆனா முதல்ல இருக்கக்கூடியது நிலைமொழி வந்து ஒரு எழுவாய். எழுவாய் வரும் பொழுது இந்த இடத்துல இப்போ வரிசையிலேயே ஆரம்பிச்சாலும் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. ஓகேங்களா, அடுத்தது இந்த மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அது நம்ம வேற்றுமை விரி அப்படின்னா வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் விரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுல மூன்றாம் வேற்றுமை உருவு என்னன்னா ஆள். ஐயாள் கூ இன்னது கண், ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு, ஆள்ங்கிறது மூன்றாம் வேற்றுமை உருவு. இந்த ஆள் மட்டும்தான் மூன்றாம் வேற்றுமை உருவானா ஆள், ஆண், ஓடு, ஒடு,
உடன், இது எல்லாமே வந்து மூன்றாம் வேற்றுமை உருவுதான். ஓகேங்களா? இப்ப முன்னாடி எல்லாம் இது மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப பழக்க வழக்கங்கள்ல கொண்டு அப்படிங்கிறதையுமே வந்து மூன்றாம் வேற்றுமை உருவுகள்ல நம்ம கொண்டு வந்தோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மூன்றாம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக தெரிந்தாலோ அல்லது ஆறாம் வேற்றுமை உருவு என்னது அதுன்னு பார்த்தோமா, நான் அங்கேயே சொன்னேன். அதுங்கிறது மறைந்து வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஆனா அதுங்கிறது வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகாதுன்னு சொன்னோமா, அதுக்கான எடுத்துக்காட்டு தான். எங்க அண்ணனோடு போ, அண்ணனோடு, ஓடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை விரி. அப்ப அந்த இடத்துல வல்லினமானது. போங்கிறது இப்ப வரிசையிலேயே ஆரம்பிச்சாலும் இந்த இடத்துல பாருங்க வல்லினம் மிகவில்லை. அடுத்தது எனது சட்டை, எனது, அது அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளிப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. ஓகேங்களா? சோ ஆறாம் வேற்றுமை மட்டும் வெளிப்படையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆனா இரண்டாம் வேற்றுமை உருவோ அல்லது நான்காம் வேற்றுமை உருவு ஐயோ கூவோ வெளிப்படையா இருந்துச்சுன்னா தான் வல்லினம் மிகும். பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ அதுதான். அப்ப அண்ணனோடு போ, ஓடு, அது அப்படிங்கறதுனால இந்த இடங்கள்ல வல்லினம் மிகாது. அடுத்தது விழித்தொடர்கள்ல வல்லினம் மிகாது. அது என்ன விழித்தொடர் அப்படின்னா, ஒருத்தவங்களை நல்லா கூப்பிடுறது, கண்ணா வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது. தந்தையே பாருங்கள், அதாவது விழிப்புடன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? தந்தையே பாருங்கள். அடுத்தது மகளே தா, இந்த இடத்துல பாருங்கள் பா வரிசைதான், இப்பு வரிசைதான். இத்தா அப்படிங்கிறது இத்து வரிசைதான். என்னதான் இத்து, இச்சு, இத்து இப்பு வரிசையில் ஆரம்பித்தால் கூட, இந்த வருமொழி வந்தாலும் கூட இந்த நிலை மொழியானது விழித்தொடராக இருப்பதனால் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. புரியுதுங்களா? அடுத்தது பெயரச்சத்துல வல்லினம் மிகாது. நான் ஆல்ரெடி சொன்னேன், பெருநிலை பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது, குறிப்பு பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது, எதிர்மறை பெயரச்சத்திலையும் வல்லினம் மிகாது. ஆனா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், கூவா குயில், ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல ஈறு கெட்டு போன எதிர்மறை பெயரச்சம், அதுக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். இந்த மூன்று பெயரச்சங்களுக்கும் வல்லினம் மிகாது. அது என்ன மேம் தெருநிலை பெயரச்சம்னா, பார்த்த பையன். ஓகேங்களா? இது ஜஸ்ட் பார்த்த பையன், பையன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல், பார்த்தங்கிறது ஒரு எச்சம். அப்ப இந்த எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருது. அப்ப இந்த இடத்துல பெருநிலை பெயரச்சம், இதனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேங்களா? கரிய குதிரை, கரியனா என்னன்னு அர்த்தம்? கருப்பா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கரிய அப்படிங்கிறது வந்து குறிப்பு. அந்த குதிரை வந்து எந்த கலர்ல இருக்கு? கருப்பு கலர்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல குறிப்பை வந்து சொல்லக்கூடிய எச்சம். அதனாலதான் இது குறிப்பு பெயரெச்சம். கரிய அப்படிங்கிறது ஒரு எச்சம், அதனை தொடர்ந்து குதிரைங்கிற ஒரு பெயர் சொல் வருகிறது, அதனால இது பெயரெச்சம். அதுவும் அந்த கரிய குதிரை, அந்த குதிரையின் குறிப்பை உணர்த்துகிறது, அதனால இது குறிப்பு பெயரச்சம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துலயும் வந்து வல்லினமானது மிகாது. ஏன்னா கூங்கிறது இக்கு வரிசையில் தான் ஆரம்பிக்குது. இருந்தாலும் கூட இந்த நிலைமொழியானது பெயரச்சமாக இருப்பதனால் இந்த இடத்துல வல்லினம் மிகவில்லை. ஓடாத குதிரை, இந்த இடத்துல ஓடாத குதிரை அப்படிங்கும் போது இந்த தா அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஓடாத குதிரை, அவ்வளவுதான். ஓடாத குதிரைங்கிறது என்னது? எதிர்மறை. ஓடாத அப்படிங்கிறது ஒரு எச்சம், அதனை தொடர்ந்து குதிரை வர்றதுனால அது பெயரச்சம். அப்போ இது ஓடாத அப்படிங்கிறது எதிர்மறை. அப்ப எதிர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சத்திலையும் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. ஆனா இதுவே ஓடா குதிரை என்று இருந்தால், ஓடா கூட்டல் குதிரைனா இந்த இடத்துல என்ன ஆயிருந்திருக்கும்? வல்லினமானது மிகுந்திருக்கும். ஓடா குதிரை இக்கு வந்திருக்கும். ஏன்னா ஓடா குதிரை அப்படிங்கிறதுல இந்த தா ஆனது கெட்டு போயிருச்சு அப்படின்னா இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஆனா மற்ற எந்த பெயரச்சத்திலும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? அப்ப வந்த சிரிப்பு, சிரிப்பு பெயர்ச்சொல் ஒரு இதுதான். இது வந்து சிரிப்புங்கிறது ஒரு வினைச்சொல் கிடையாது. அப்ப வந்த அப்ப இது வந்து பெயரச்சம். அப்ப வந்தங்கிறது பெயரச்சம்னால இந்த இடத்துலயும் வல்லினமானது மிகல. ஓகேங்களா? அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், ஆனால் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. என்ன மேம் ஒரு இடத்துல வருங்கிறீங்க, ஒரு இடத்துல வராதுங்கிறீங்க அப்படின்றீங்களா? இரண்டாம் வேற்றுமை தொகை என்னது? இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது? ஐ. இந்த ஐ ஆனது வெளிப்படையா வந்துச்சுன்னா மட்டும்தான் வல்லினம் வரும். வெளிப்படையா தெரியல அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் வராது. நாடு கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டை கண்டான் அர்த்தம். நாட்டை கண்டான், இந்த இடத்துல ஐ மறைந்து வந்திருக்கா? அப்ப இந்த இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவானது இங்க மறைந்து வந்திருக்கிறது, அதனால இங்க வல்லினம் மிகாது. அதே மாதிரி கூடு கட்டு அப்படின்னா கூடு கட்டு இல்ல, கூட்டை கட்டுன்னு அர்த்தம். அப்ப கூட்டை ஐ மறைந்து வந்திருக்கா? அப்ப இந்த இடத்துலயும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது ஐ மறைந்து வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. இதுவே நாட்டை கண்டான்னு கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நாட்டை கூட்டல் கண்டான் அப்படின்னா நாட்டை கண்டான் எழுதணும். இந்த இடத்துல இக்கு போட்டுணும். ஐ நாட்டை ஐ வெளிப்படையா வந்துருச்சுன்னா இக்கு, ஐ வெளிப்படையா வரலன்னா போடக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வரின் வல்லினம் மிகும்.
வெளிப்படையா வரலன்னா வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அதுவே 6ஆம் வேற்றுமை உருவு அது அப்படிங்கிறது வெளிப்படையா வந்தா வல்லினம் வராது. வெளிப்படையா வரல அப்படின்னா வல்லினம் மிகும். ஓகேங்களா? இந்த ரெண்டு அப்படியே ஆப்போசிட். நெக்ஸ்ட் வரும்படி சொன்னார். படி அப்படிங்கிற முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. அதாவது படின்னு ஒரு சொல் முடியுதுன்னா அந்த இடத்துல வந்து வினை எச்சத்துல வல்லினமானது மிகாது. வரும்படி அப்படிங்கிறது சொன்னார் அப்படிங்கிறது என்ன வினைச்சொல், கூறினார் என்ன வினைச்சொல், படி ஈல முடியுதா, அப்ப ஈல முடிஞ்சும் கூட இது வினைச்சொல் தான், வினை எச்சம் தான். சோ இணையச்சம் அப்படியே இருந்தா கூட அகரம் இகரத்துல முடியக்கூடிய வினையச்சமாக இருந்தால் வல்லினம் மிகும்னு நம்ம பார்த்தோம். ஆனாலும் அங்க ஒரு கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இகரத்திலேயே முடிஞ்சா கூட படின்னு வந்து முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் மறுபடியும் இங்க பாருங்க, ரீகால் பண்றதுக்காக காட்டுறேன். இப்போ அகர இகர ஈற்று வந்து வினையச்சமா இருந்துச்சு அப்படின்னா ஈல முடிஞ்சா கூட ஓடி ஈல முடியுதா, அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல படி அப்படிங்கிறது வினையச்சம் தான், ஈல தான் முடியுது. ஆனா இந்த இடத்துல வராது. ஏன்னா படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வினையச்சமாக படின்னு முடியக்கூடிய வினையச்சத்துல வல்லினம் மிகாது. இன்னொன்னு இதுல டிஸ்க்ளைமர், இதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்த்தோம், அப்படி இப்படி எப்படி, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மாதிரி வந்தாலும் அப்படி செய்தான் இப்படி செய்தான் எப்படி செய்தான் இந்த இடத்துல வல்லினம் வரும். ஓகேங்களா? சோ அப்படி இப்படி எப்படி தவிர வேற எந்த படி வந்தாலும் வல்லினம் வராது. புரியுதுங்களா? அதையும் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஆனா நீங்க ஹிண்ட் கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு புரியும். ஏன்னா புக்ல இருக்கிறத பத்தி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? சோ அடுத்தது வாழ்க தமிழ் வருக தலைவா அப்படின்றோம். இதுல வந்து என்னன்னா வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க அப்படிங்கிறது என்னது? வியங்கோல் வினைமுற்று. வருக வியங்கோல் வினைமுற்று. அதாவது ஒரு சொல் க அல்லது இயால முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆல முடியணும், அதாவது க அல்ல ஆல முடியும். சோ அப்ப வாழ்க வருக அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வியங்கோல் வினைமுற்று. இந்த மாதிரி வியங்கோல் வினைமுற்றே வந்து கூட அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு இச்சு இத்து இப்பு வரிசையில் வந்தாலும் வல்லினமானது மிகாது. ஓகேங்களா? இதோட நீங்க இன்னொன்னையும் நோட் பண்ணிக்கோங்க, ஏவல் வினைமுற்று வரும் பொழுது என்ன ஆகாது அப்படின்னா வல்லினம் மிகாது. ஏவல் அப்படின்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம சொல்றது, தம்பி இங்க வா அப்படின்றமல்ல, அப்ப வா தம்பி வா அப்படிங்கிறது ஏவல். ஓகேங்களா? படிக்கண்ணா படிடா அப்படின்றமல்ல, அப்ப படிக்கண்ணா படிங்கிறது ஏவல். சோ இந்த மாதிரி ஏவல் வினைமுற்று வரும் பொழுதும் வல்லினமானது மிகாது. அதை நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுடைய புக்ல இல்லைங்க. அடுத்தது வினைத்தொகையில வல்லினம் மிகாது. அது என்ன வினைத்தொகை அப்படின்னா ஒரு சொல்லானது 3 காலங்களையும் குறிக்கும். இப்ப சுடு சோறு அப்படின்னா சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. அப்ப 3 இதா இருக்கா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களைத்தான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வினைத்தொகை இருக்கக்கூடிய சொற்கள்ல வல்லினமானது மிகாது. இப்ப குடி தண்ணீர், குடி கூட்டல் தண்ணீர் குடி தண்ணீர் தான், இந்த இடத்துல இத்து வராது. ஓகேங்களா? குடித்த தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடிக்கும் தண்ணீர். ஓகேங்களா? அடுத்தது வளர்பிறை, வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளர்கின்ற பிறை. அடுத்தது சுடுசோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு. இந்த மாதிரி வினைத்தொகையில வந்து என்ன ஆகாது அப்படின்னா வல்லினமானது மிகாது. திருவளர் செல்வன், திருவளர்ந்த செல்வன், திருவளர்கின்ற செல்வன், திருவளரும் செல்வன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான வினைத்தொகையில என்ன ஆகாது? வல்லினமானது மிகாது. அதுக்கு அடுத்தது 8, 10 தவிர வேற எந்த எண் பெயரோடையும் என்ன ஆகாதுன்னு சொன்ன முன்னாடியே வல்லினம் வராதுன்றோம். அப்ப ஒரு புத்தகம், 3 கோடி. என்னதான் புத்தகம்ங்கிறது இப்பு வரிசையில வந்தாலும் கோடிங்கிறது இக்கு வரிசையிலேயே வந்தா கூட முன்னாடி இந்த எண் பெயரானது 8, 10ன்னு இல்லைன்னா வல்லினம் வராது. ஓகேங்களா? அடுத்தது உண்மை தொகையில வராது. தாய் தந்தை அப்படின்னா இதை எப்படி பிரித்து எழுதும் போது இதை கேட்பாங்க. தாய் தந்தைங்கிறது தாய் கூட்டல் தந்தை தான், சேர்த்து எழுதும் போது தாய் தந்தை தான். இந்த இடத்துல இத்து போடுறாதீங்க, தப்பு. ஏன்னா தாய் தந்தைங்கிறது தாயும் தந்தையும். இரவு பகல்லாம் என்னது? இரவும் பகலும். இன்னொன்னு சொல்லலாமா? வெற்றிலை பாக்கு, வெற்றிலையும் பாக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்மை தொகை நீங்க கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். சோ இந்த மாதிரியான உண்மை தொகையிலையும் வல்லினமானது வராது. ஓகேங்களா? அடுத்தது அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அதாவது என்னத்தான் வருமொழி ஆனது, அதாவது வருமொழினா இரண்டாவது சொல்லானது இக்கு இச்சு
இத்து இப்ப வரிசையில் வந்திருந்தாலும் கூட நிலைமொழியில அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி இதெல்லாம் வந்துச்சுன்னா நடுவுல வல்லினமானது வராது. அன்று சொன்னார்னா அன்று சொன்னார், அவ்வளவுதான். என்று தருவார், என்று தருவார் தான். இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. அவராவது, தருவாவது வராது. ஆவது அப்படின்னு வந்துருச்சுனாலே இந்த இடம் வராது. இந்த இடத்துல இத்து வராது. அவராவது, தருவாவது. யார் அடா, அடா அப்படின்னா யாரடா, அடா இந்த மாதிரி சொற்கள்ல ஈர எழுத்தாக ஆவது, அடா இதெல்லாம் வந்துச்சுனாலும் வல்லினம் மிகாது. ஏன் அடி, ஏன் அடினா என்னது? அடியில முடியுதா, அப்ப அங்கேயும் வராது. கம்பரை போன்ற கவிஞர் யார்? சோ இந்த மாதிரி சொற்கள்ல போன்ற, அதாவது பாருங்க இது மறந்துட்டேன். போன்ற, அதாவது அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி, போன்ற என்னும் சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. கம்பரை போன்ற கவிஞர், போன்ற அப்படின்னு இருக்கா? இந்த காங்கிறது என்னது? இக்கு வரிசை தானே. ஆனா போன்ற அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இந்த இக்கு வரிசையோ, இச்சு வரிசையோ, இத்து வரிசையோ, இப்போ வரிசையோ எது வந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த வல்லினமானது மிகாது. ஓகேங்களா, புரியுதா? அடுத்தது இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து பாருங்க இன்னொன்னு இருக்கு. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட. அப்படி, இப்படி, எப்படின்னா வரும் வல்லினம். அதுவே அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட அப்படின்னா வல்லினம் வராது. ஓகேங்களா. அடுத்தது நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின்பும் வல்லினமானது வராது. அவ்வளவு பெரியது, பெரியது இப்போ வரிசைதான். ஆனா அவ்வளவு வந்ததுனால இந்த இடத்துல இந்த வல்லினமானது மிகாது. அத்தனை சிறியது, சிறியது இச்சு வரிசை இருந்தாலும் வல்லினம் மிகாது. அவ்வாறு பேசினான், பேசினான் இப்போ வரிசை இருந்தாலும் வல்லினம் வராது. அத்தகைய பாடங்கள் இப்போ வரிசை வராது. பேச்சு அப்போதைய பேச்சு, அப்போதையங்கிறது வந்ததுனால இந்த இடத்துல இப்போ வராது, இல்லைன்னா வந்திருக்கும். அப்படிப்பட்ட காட்சி இப்போ வராது. நேற்றைய சண்டை, இதுல இன்னொரு விஷயம் பார்க்கலாமா? அப்படிப்பட்டங்கிறத எப்படி பிரிக்கலாம்? அப்படி கூட்டல் பட்டன்னு பிரிக்கலாமா? அப்ப அப்படின்னு வரும் பொழுது அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு, இச்சு, இத்து ஒரு சில இருந்தா வல்லினம் வருமா? அப்ப இந்த இடத்துல இப்பு வருமா? அப்படிப்பட்ட, அதான் இங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்படிப்பட்ட, இப்பு, எப்படிப்பட்ட இப்பு வருதா? அப்போ அப்படி, இப்படி, எப்படின்னு தனியா வந்துச்சுன்னா வல்லினம் வரும். அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட அப்படின்னு வந்துச்சுன்னா வல்லினம் வராது. ஓகேங்களா. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இது எல்லாத்தையும் ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது, இது, எது, அவை, இவை, எவை, அதுக்கு அடுத்தது அன்று, இன்று, என்று, அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினமானது வராது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மூன்றாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வல்லினமானது மிகாது. இதுல மூன்றாம் வேற்றுமைனா என்னது? ஐ, ஆள், ஆள்ங்கிறது தான் மூன்றாம் வேற்றுமை. ஓகேங்களா. ஐ, ஆள். அதுக்கு அடுத்தது ஐந்தாம் வேற்றுமைங்கிறது என்னது? இல், இன், இலிருந்து, இல், இன்னுங்கிறதா ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. ஆறாம் வேற்றுமை உறுப்புங்கிறது அது. இந்த சொற்கள்லாம் வந்துச்சு அப்படின்னாலும் வல்லினமானது மிகாது. இங்க பாருங்க, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நம்ம முன்னாடியே இங்க பார்த்தோம். மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் மட்டும் கிடையாது, ஆண், ஓடு, ஒடு, உடன் இது எல்லாமே மூன்றாம் வேற்றுமை உறுப்பு தான். அப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? என்னோடு, ஓடு வருதா? அப்ப இது மூன்றாம் வேற்றுமை உருபு வரக்கூடியது. மூன்றாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தாலோ அல்லது ஐந்தாம் வேற்றுமை உருபு இல், இன், இல்லுங்கிறது வந்து மரத்தில் இருந்து அப்படின்னு வருதா? அந்த மரத்தில் இருந்து, இருந்து அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் வேற்றுமை உருபு. இருந்து அப்படிங்கிறது இல்லு கூட்டல் இருந்து, அதான் இருந்து அப்படின்னு வரும். மரத்தில் இருந்து இல் வருதா? அப்ப இது ஐந்தாம் வேற்றுமை உருவு, இது மூன்றாம் வேற்றுமை உருவு. குரங்கினது, அது ஆறாம் வேற்றுமை உருவு. இந்த மாதிரி 3, 5, 6ஆம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வரின் அங்க வல்லினம் மிகாது. இதுவே 2, 4ஆம் வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக வரின் வல்லினம் மிகும். ஆனா இதுக்கு மிகாது. இப்படி கூட நோட் பண்ணிக்கோங்க. 2, 4 வரும். ஆனா 3, 5, 6 வெளிப்படையா இருந்துச்சுன்னா வராது. ஓகேங்களா. அடுத்தது எங்க பாருங்க, 2, 3, 4, 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. நீங்க தொகை அப்படின்னா தமிழ் கூட்டல் படி நம்ம இது முன்னாடியே படிச்சோம். ஐங்கிறது வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஆனா ஐ வெளிப்படையா வரல அப்படின்னா வல்லினம் மிகாது. தமிழ் படி அப்படின்னா தமிழ் படினா தமிழை படின்னு அர்த்தம். தமிழ் படினா அர்த்தம் தமிழை படி. இந்த இடத்துல ஐ மறைந்து வருதா, அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்தது கை தட்டு, கையால் தட்டு. ஓகேங்களா. இந்த இடத்துல கையால் தட்டு, ஆள். அப்போ இந்த இடத்துல 3ஆம் வேற்றுமை உருவு இடம்பெறதுனால இதுலயும் வந்து என்னன்னு வராதுன்னா உங்களுக்கு வல்லினமானது மிகாது. அதுக்கு அடுத்தது 4ஆம் வேற்றுமை உருவு. அடுத்தது வீடு சென்றான், வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு இருந்துச்சுன்னா இச்சு வந்திருக்கும். கூ வெளிப்படையாக வரின் வல்லினம் மிகும்.
நான்காம் வேற்றுமை உருவு கு. கு வெளிப்படையா வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். ஆனா இந்த இடத்துல வெளிப்படையாக வரல. வீட்டுக்கு சென்றால் அவ வெளிப்படையாக வராதனால் இந்த இடத்துலயும் வல்லினம் வராது. கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான். ஓகேங்களா, கரையிலிருந்து பாய்ந்தான். இருந்து அப்படிங்கிறது என்னது? ஐந்தாம் வேற்றுமை உருவு. அப்ப இந்த இடத்துலயும் வல்லினம் மிகாது. இதுவே கரையிலிருந்து பாய்ந்தான்னு வராம இதோட இன்னொரு சொல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது உடன் தொக்க தொகையா மாறி இருக்கும். அப்ப வந்திருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ தோப்புக்கள் அப்படின்னும் போது இந்த இடத்துல இக்கு ஏன் போட்டோம்? தோப்பிலிருந்து இறக்கப்படும் கல். அப்ப தோப்பில் இருந்து அப்படிங்கிறது வேற்றுமை உருவு. இறக்கப்படும் அப்படிங்கிறது அந்த பயன், அதையும் சேர்ந்து வருது, அந்த தொக்கு சேர்ந்து வருது. அப்ப இருந்துக்கு அப்புறம் ஒரு சொல் சேர்ந்து வருது. அதைத்தான் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேற்றுமை உருவு மட்டும் வராம அதோட பயனும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இக்கு வரும். தோப்புகளில் இருந்து, அதாவது தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல். இந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவுதான். ஆனா ஐந்தாம் வேற்றுமை உருவோடு இந்த தொக்கு வரதுனால, அதாவது தோப்பிலிருந்து இறக்கப்படும் கல் இல்லைன்னா பெறப்படும் கல், அந்த பயன், அந்த பெறப்படும் இறக்கப்படும் அப்படிங்கிற சொல் வரதுனால இது உடன் தொக்க தொகை. அந்த மாதிரி உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கரை பாய்ந்தான் அப்படின்னா கரையிலிருந்து பாய்ந்தான்னு அர்த்தம். அப்ப கரையில் இருந்து அந்த வேற்றுமை உருவு மட்டும்தான் இந்த இடத்துல வெளிப்படுது. அந்த இடத்துல பயன் வெளிப்படல, அது உடன் தொக்க தொகை இல்ல. அதனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ரெண்டுக்கும் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, மேம் ஸ்டார்டிங் சொல்லும் போது தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல், இறந்து அப்படிங்கிறது இருந்துங்கிறது ஐந்தாம் வேற்றுமை உருவு தானே. அப்பயே அங்க இக்கு போட்டீங்க, இங்க கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான், இங்கேயும் இருந்து வருதுல, ஏன் இந்த இடத்துல இப்ப போடல அப்படின்னு கேட்பீங்க. அந்த இடத்துல தோப்பிலிருந்து இறக்கப்பட்ட கல், அந்த இருந்துக்கு பக்கத்துல இன்னொரு சொல்லானது இடம்பெறுகிறது. அதுதான் உடன் தொக்க தொகை. அந்த மாதிரி உடன் தொக்க தொகையாக இருந்தால் வேற்றுமை தொகையில உடன் தொக்க தொகை, இரண்டாம் உடன் தொக்க தொகையோ, மூன்றாம் உடன் தொக்க தொகையோ, நான்காம் உடன் தொக்க தொகையோ, ஐந்தாம் வேற்றுமை உடன் தொக்க தொகையோ, ஆறாம் வேற்றுமை உடன் தொக்க தொகை வராது. இந்த 4 வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அந்த மாதிரி இல்லாம வெறுமனே இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகைகள் வருவின் மறைந்து வந்தாலும் சரி, மறைந்து வந்தால் இந்த மாதிரி வல்லினமானது மிகாது. இந்த இடத்துல தமிழை படித்தான், ஐ மறைந்து வருது. கை தட்டினான், ஆள் கையால் தட்டினான், ஆள் மறைந்து வருது. மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து. வீடு சென்றான், வீட்டுக்கு சென்றான் அர்த்தம். அப்ப இக்கு நான்காம் வேற்றுமை உருவு மறைந்து வருது. கரை பாய்ந்தான், ஐந்தாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது. இந்த மாதிரி 2, 3, 4, 5 ஆகிய இது மறைந்து வந்துச்சு அப்படின்னாலும் வல்லினம் வராது. ஆனா 6 வெளிப்படையா மறைந்து வந்தா வல்லினம் வரும். ஓகேங்களா, இதுல நல்லா பாருங்க. 2, 3, 4, 5 மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வல்லினம் வராது. ஓகேங்களா, ஆனா 6 மறைஞ்சு வந்தாதான் வல்லினம் வரும். ஞாபகம் இருக்கா? புலி கூட்டல் தோல், புலியினது தோல், அப்ப இத்து வரும், புலித்தோல்னு வரும். 6 மட்டும் மறைஞ்சு வந்தா வரும். அதே மாதிரி 2, 4 வெளிப்படையா வந்தா வல்லினம் வரும். ஆனால் 3, 5, 6 வெளிப்படையாக வந்தால் வல்லினம் வராது. இதெல்லாம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது கூடி நின்று கூட்டல் பறந்தது. இதுல கூடி நின்று இன்று அப்படின்னு வருதா? கூடின் இன்று, இன் அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை உருவு. சப்ப இந்த இடத்துல ஐந்தாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வருகிறது. வந்தால் என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. ஏன்னா 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா, அடுத்தது தலைவி கூற்று தொண்டற்படை. இதுல நிலைமொழி உயர்த்திணையாக அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழி, இப்ப தலைவி அப்படிங்கிறது என்னது? நிலைமொழி. அது தலைவிங்கிறது என்னது? ஒரு உயர்திணை. தலைவிங்கிறது ஒரு பெண்ணாக இருப்பாள். கரெக்டா? அப்ப பெண்ங்கிறது ஒரு மனிதன்கிறது என்னது? உயர்திணை. அப்ப நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினமானது மிகாது. இதுல இன்னொன்னையும் எடுத்துக்கோங்க. நிலைமொழியானது அக்ரிணையாக இருந்தால் வல்லினம் மிகும்னு எழுதிக்கோங்க. அக்ரிணையாக இருந்தால் வல்லினம் மிகும். இதற்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இப்ப படை கூட்டல் தளபதினு வச்சுக்கோங்களேன். இதுல தளபதிங்கிறது இத்து வரிசை, இந்த படைங்கிறது நிலைமொழி. இந்த நிலைமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேம் படை ஐ வருது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஐங்கிறது வேற்றுமை உருவு வெளிப்படையா வரணும். அதாவது காட்டை ஐ, காடு கூட்டல் ஐ, அதான் காட்டை. ஓகேங்களா, அதே மாதிரி வேற என்ன சொல்லலாம்? எழுத்தை, பாடத்தை, பாடம் கூட்டல்
ஐ பாடத்தை. ஓகேங்களா, அந்த வேற்றுமை உருவு வேற. இந்த இடத்துல ஐல முடிஞ்சாலா இது வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா, அவ படை தளபதி. இந்த இடத்துல படை அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிணை. சோ இந்த மாதிரி அக்ரிணை வந்தால் இந்த இடத்துல இத்தானது வரும். ஓகேங்களா, நிலைமொழி அக்ரிணையாக அமைந்தால் தொடரில் வல்லினம் மிகும். அதுவே நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் தொடரில் வல்லினம் மிகாது. எழுதி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு புக்ல இல்ல, அவுட் சோர்ஸ்ல இருந்து இருக்கு. ஓகேங்களா, இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க தமிழுக்குனே. தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்ல ஒரு அகாடமி இருக்கு. அந்த இதுல வந்து எல்லா இலக்கிய இலக்கண நூல்களும் ஒரு லைப்ரரி மாதிரி அதுல கொடுத்திருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, சால தவ தட குல இன்னும் உரி சொற்களை தவிர வேற எந்த உரி சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது. நம்ம இதை முன்னாடியே சொன்னோம். உரு பொருள், இந்த இடத்துல உருங்கிறது ஒரு உரிச்சொற்றொடர். நனின் தின்றான், நனிங்கிறது உரிச்சொற்றொடர். கடிகாவல், கடிங்கிறது உரிச்சொற்றொடர். சோ இந்த மாதிரி சால தவ தட குல இது வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். இது வந்து இப்பு இத்து இக்கு வரிசையில வருது. இப்பு அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த வரிசையில ஒரு அடுத்த சொல் வருதுன்னா வல்லினம் வரும். ஆனா இது நாள் இல்லாம வேற எந்த உரிச்சொற்றர் வந்தாலும் வல்லினமானது மிகாது. அடுத்தது அடுக்கு தொடர்ல இரட்டை கிளவியில வல்லினம் வராது. பார் சலசல இந்த மாதிரி இதுல வராது. அடுத்தது கல் அப்படிங்கிற அக்ரிணை பன்மை விதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. ஓகேங்களா, என்னன்னா இங்க பாருங்க, கருதுகள் கருத்துக்கள் அப்படின்னு இருக்கா, கருத்து குடல் கல். கருத்துங்கிறது என்னது, அக்ரிணை. சோ அக்ரிணைக்கான பன்மை விகுதி இங்க கல். அப்ப இந்த இடத்துல இத்து வராது. காதான இக்கு வரணும்னா இக்கு வரணும், வராது. கருத்துக்கள் அவ்வளவுதான், இக்கு வராது. பொருள்கள் தான். வாழ்த்துக்கள் இக்கு வராது. நிறைய பேர் இந்த இடத்துல வாழ்த்துக்களுக்கு இக்கு போட்டு எழுதுறோம், ஆனா இக்கு வரக்கூடாது. ஓகேங்களா, வாழ்த்துக்கள். அடுத்தது பைகள் கைகள் இந்த மாதிரி இதுல ஐகார வரிசையின் உயிர்மை ஓரெழுத்தாய் சொற்கள், அதாவது ஐகார வரிசையில் உயிர்மை ஓரெழுத்தாய் சொற்கள் வர அவற்றோடு கல் விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. அது என்ன மேம் ஐகார வரிசை உயிர்மை எழுத்து அப்படின்னா, காலை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கை, சை, தை, பை, மை எல்லா எழுத்துமே, இக்கு இச்சு இத்து இட்டு எல்லாமே அந்த 18 எழுத்துக்களும் வரதுல எல்லாமே இதுதான் வந்து ஐகாரம்னு சொல்லுவாங்க. இந்த ஐகார எழுத்துக்கள் வந்து அதுக்கு பக்கத்துல, அதாவது ஐகார எழுத்து ஓரெழுத்து சொற்களாய் வந்து, ஐகார எழுத்துக்கள் ஓரெழுத்து சொற்களாய் வந்து பக்கத்துல கல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒற்றானது வரக்கூடாது, வல்லினமானது மிகாது. பைகள், பை கூட்டல் கல். பைங்கிறது என்னது, ஒரு ஐ வரிசையில வரக்கூடிய ஒரு எழுத்து. கைகள், கைங்கிறது ஐ வரிசையில வருது. அதோட கல் சேரும் பொழுது அந்த வல்லினமானது மிகாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் புரிஞ்சுச்சா? சோ ஒரு வாட்டி ரீகால் பாத்துக்கலாமா எங்கெங்கெல்லாம் வராதுன்னு. சோ இது பாருங்க, அது இது எது, அவை இவை எவை. அடுத்தது இங்க பாருங்க, அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, அத்தனை இத்தனை எத்தனை, அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அத்தகைய இத்தகைய எத்தகைய, அப்போது இப்போது எப்போது, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட, நேற்றைய இன்றைய நாளைய. இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது. ஓகேங்களா, அடுத்தது எழுவாய் தொடர்ல வல்லினம் வராது. அடுத்தது 3ஆம் வேற்றுமை உருவோ அல்லது 6ஆம் வேற்றுமை உருவோ வெளிப்பட்டு வந்துச்சுன்னா வல்லினம் வராது. இங்க வந்து இன்னும் கூட சொல்லலாம், இங்கேயே பாருங்க 3, 5, அதாவது 3, 5, 6 இதெல்லாம் வெளிப்பட்டு வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. அதே மாதிரி 2, 4 எல்லாம் வெளிப்பட்டு வந்தாதான் வல்லினம் மிகும். ஓகேங்களா, அதே மாதிரி 2, 3, 4, 5 மறைந்து வந்தாலும் வல்லினம் வராது. ஓகேங்களா, அடுத்தது 6 என்னது, மறைந்து வந்தால் மட்டுமே வல்லினம் மிகும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க, பெயரச்சத்துல வல்லினம் வராது. 2ஆம் வேற்றுமை தொகை, அதாவது இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை தொகை மறைந்து வருது. நாட்டை கண்டான், பூட்டை கட்டினான். சோ இந்த இடத்துல ஐ மறைந்து வருது. 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வல்லினம் மிகாது. பார்த்தோமா? அடுத்தது வரும்படி, அப்படி இப்படி எப்படி தவிர வேற எந்த படி வந்தாலும், வினையச்சத்துல வந்தாலும் உங்களுக்கு வல்லினம் வராது. வியங்கோல் வினைமுற்று இல்லைன்னா ஏவல் வினைமுற்றுல வல்லினம் வராது. வினை தொகையில வல்லினம் வராது. 8, 10 ஆகிய எண் பெயர்களை தவிர வேற எந்த எண் பெயர்கள் வந்தாலும் வல்லினம் வராது. உண்மை தொகையில வராது. அன்று இன்று என்று, ஆவது அடா அடி போன்ற ஆகிய சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வராது. அடுத்தது இது நம்ம இங்க பார்த்ததுதான். ஓகேங்களா, நான் இது மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீங்க வந்து மிஸ்டேக் பண்றதுல இங்கதான் வந்து பண்ணுவீங்க. தெளிவா எழுதிக்கோங்க. வெளிப்பட்டால் வல்லினம் மிகும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4ல உருவு, அதாவது வேற்றுமை உருவு வெளிப்பட்டால் வல்லினம் மிகும். அதுவே வெளிப்பட்டால்
வல்லினம் மிகாது. எந்தெந்த வேற்றுமை உருவுகள்லாம் வெளிப்பட்டுச்சுன்னா வல்லினம் வராது அப்படின்னா 4 3 4 2 வந்து வெளிப்பட்டா வரும். அப்போ 3 வராது. 4 வெளிப்பட்டா வரும். ஆனா 5 வராது. 6 வராது. ஓகேங்களா? இந்த 3 5 6ல வராது. வெளிப்பட்டால் வராது. ஓகேங்களா? அடுத்தது வெளிப்பட்டா வராதுன்னு சொன்னீங்க. 3 5 6லாம் வெளிப்பட்டா தானே வராது நீங்க. அப்ப வெளிப்படலனா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. இதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இதெல்லாம் வெளிப்படலனா கூட வரும். வராது. வெளிப்படலனாலும் வராது. வெளிப்பட்டாலும் வராது. வெளிப்படலனாலும் வராது. அப்ப எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 3 4 5 இது எல்லாமே வெளிப்படவில்லை என்றாலும் மறைந்து வந்தாலும் வல்லினம் வராது. ஆனா 6 மட்டும் மறைஞ்சு வந்தா மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓகேங்களா? சோ அப்ப வெளிப்பட்டால் வல்லினம் மிகிறது 2 4. வெளிப்படலனா வல்லினம் மிகிறது 6. ஓகேங்களா? ஆனா வெளிப்பட்டாலும் சரி படலனாலும் சரி எது வராது. அதாவது வெளிப்படல அப்படின்னா வல்லினம் மிகாது அப்படின்னா சாரி எது அப்படின்னா 2 3 4 5. ஆனா 6 மட்டும் வெளிப்பட்டால் வராது. வெளிப்படலனா வரும். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். சோ இப்போ உங்களுக்கு கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி சந்திப்பிழைய பயன்படுத்துறதுக்கு சந்திப்பிழையில இந்த இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறி அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? இப்போ முதல் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா முதியவருக்கு குங்கிறது என்னது ஒரு 4ஆம் வேற்றுமை உருவு. கரெக்டுங்களா? ஐயால் கு ஐ ஆல் கு இன்னதுக்கன்னா இது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 2 4 வெளிப்பட்டாதான் வரும். அப்ப இது 4ஆவதுனா இந்த இடத்துல இக்கு வரணும். ஐயாளுக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து கொடுக்கங்கிறதுல இக்கு வரிசை. அப்ப கண்டிப்பா இங்க இக்கு வரணும். ஓகேங்களா? அடுத்தது கொடுக்க சொன்னார். ஓகேங்களா? அப்ப கொடுக்க சொன்னார். இந்த சோக்கு முன்னாடி இச்சு வரிசை தானே ஆரம்பிக்குது. அப்ப கொடுக்க சொன்னார். அப்போ இதுல கொடுக்க அப்படிங்கிறது சொன்னார் அப்படிங்கிறது என்னது வினை சொல்லா. அப்போ இச்சு வரும் பொழுது இந்த 2 இதையும் சேர்க்கும் பொழுது இச்சு வருமா வராதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ இச்சு வரதுனால இந்த இடத்துல வல்லினம் மிகலாம் மிகாமலும் போலாம். அடுத்தது இந்த நிலைமொழியை பார்க்கணும். கொடுக்க அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு வினைச்சொல். அப்ப இது என்னது வினை எச்சம். அப்போ என்ன பார்த்திருக்கோம் வல்லினம் மிகும் இடத்துல அகர இகரத்தில் வரக்கூடிய அகரம் இகரம் ஈற்று பெற்ற வினை எச்சங்கள்ல என்ன ஆகும் வல்லினமானது மிகும். அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா? கொடுக்க தானே முடியுது. அப்ப ஆள முடியக்கூடிய இது வினையெச்சம். அப்ப ஆள முடியக்கூடிய வினையெச்சம்னா கண்டிப்பா இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப முதியவருக்கு கொடுக்க சொன்னார் அப்படிங்கறதா சரியானது. ஓகேங்களா? அடுத்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இங்க பாருங்க கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வோம் அப்படின்னு இருக்கா. இதுல கைவினை கூட்டல் கலைகளுள் அப்படிங்கும் பொழுது கலைகள் அப்படிங்கிறது என்னது இக்கு வரிசையில ஆரம்பிக்கக்கூடியது. அப்ப இந்த இடத்துல வல்லினம் ஜென்ரலா இது வந்து ஒரு கைவினை கூட்டல் கலை அப்படிங்கும் பொழுது இக்கு வரதுனால வல்லினம் மிகும் புணரும் பொழுது. அப்ப இந்த இடத்துல இக்கு வந்துச்சா. அடுத்தது கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள். ஒன்றை இந்த இடத்துல ஒன்று கற்றுக்கொள் அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா இக்கு வராது. ஓகேங்களா? ஒன்று கற்றுக்கொள் அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா இந்த இடத்துல இக்கு வராது. ஏன்னா ரூங்கிறது குற்றியலுகரம் இன்னுங்கிறது மெல்லின எழுத்து. அப்ப மென்தொடர் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரத்துல மட்டும்தான் ஒற்று வரும். மென்தொடர் குற்றியலுகரம்ல வராது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒன்று இப்ப இங்க ஒன்றை ஐங்கிற அந்த வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருகிறது. அப்ப இக்கானது வரும். இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வருவதனால் இக்கு வருது. ஒன்றை கற்று. அடுத்தது கற்றுக்கொள்வோம். இந்த 2 சொற்கள் எடுக்கும் பொழுது கற்று கூட்டல் கொள்வோம். கொள் அப்படிங்கும் பொழுது கோங்கிறது இக்கு வரிசை. அப்ப இந்த இடத்துல வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரணும். ஏன்னா இந்த ரூங்கிறது வந்துருச்சு குசுடு துப்புரு வந்துருச்சு. அப்ப குற்றி எழுகுறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு இற்றுங்கிறது என்னது வல்லின எழுத்து கசட தபர அப்படிங்கும் போது இக்கு இச்சு க ச ட த ப ர. அப்ப இற்றுங்கிறது எது ஒரு வல்லின எழுத்து. அப்ப வன்தொடர் குற்றி எழுகுறோம். வன்தொடர் குற்றி எழுகுறத்துல கண்டிப்பா என்ன வரும் இந்த இடத்துல ஒற்று வரும். அப்ப கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வோம் அப்படிங்கறதா சரியானது. ஓகேங்களா? இந்த இடத்துல இது வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்கிறது. கற்று கூட்டல் கொள்வோம் அப்படிங்கும்போது கற்றுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். இப்ப இந்த இடத்துல இக்கு வரணும். அப்ப வரலன்னா இது தப்பு. ஓகேங்களா? ஒன்றை ஐ வெளிப்பட்டு வருகிறது. இரண்டாம் வேற்றுமை உருவு. அப்ப இந்த இடத்துல இக்கு வரணும். எங்க பொறுக்கல. அப்ப இதுவும் தப்பு. கைவினை கூட்டல் கலைகளுள் அப்படிங்கும் பொழுது இது ஜென்ரலா புணரும். இக்கு வரிசையில வருதுனால கைவினை கலைங்கள் அப்படின்னு வரும். கைவினை அப்படிங்கிற அது அப்போ வரும். ஓகேங்களா? புரியுதா?
சோ இவ்வளவுதான். சோ இப்போ இதுக்காகத்தான் நீங்க இது வரைக்கும் படிச்சது. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல, அதாவது 9th ஸ்டாண்டர்ட்ல இல்லாதது சொல்லிருக்கோம். அதெல்லாம் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் ரீகால் பண்றேன். எதெல்லாம் இங்க கொடுக்காம நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உகரத்துல முடியக்கூடிய வினையெச்சங்கள்ல வல்லின ஒற்று வராது. ஓகேங்களா? அதுவே உகரத்திலேயே முடிஞ்சு வன்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா மட்டும் ஒற்று வரும். மத்த மென்தொடரோ இடையின தொடரோ இருந்தா வராது. எழுதி வச்சுக்கோங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சதுக்கு மட்டும்தான் வரும். வேற எந்த பெயரச்சதுக்கும் ஒற்று வராது. அடுத்தது என்ன பார்த்தோம்? 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லினம் வரும். அதுவும் 6ஆம் வேற்றுமை தொகை அந்த அதுங்கிறது வெளிப்படாம வந்துச்சுன்னாதான் வல்லினம் வரும். ஆனா 2 4 வெளிப்பட்டு வரணும், 6 வெளிப்படாம வரணும். அப்பதான் வல்லினம் மிகும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பார்க்கும் பொழுது அப்படி இப்படி அதையும் இங்கதான் ஆட் பண்ணிருக்கோம். அப்படி இப்படி எப்படிக்கு வரும். ஆனா அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்டக்கு வராது. அங்கு இங்குக்கு வரும். அது இதுக்கு வராது. ஓகேங்களா? அந்த இந்தக்கு வரும். சோ இதெல்லாம் கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன எக்ஸ்ட்ரா சொன்னோம்? ஏவல் வினை முற்றுக்கு வராது. அடுத்தது இதுல பாருங்க, 3 5 6 வெளிப்பட்டுச்சுன்னா வராது. 3 5 வெளிப்படலனாலும் வராது. 2 3 4 5 வெளிப்படலனாலும் வராது. ஆனா 6 வெளிப்பட்டுச்சுன்னா வராது. வெளிப்படலனா வரும். ஓகேங்களா? அதாவது 2 3 4 5 இந்த வேற்றுமை உருபுகள் வெளிப்படவில்லை என்றால் அங்க வல்லினம் வராது. 2 4 வெளிப்பட்டாதான் வரும். 6 வெளிப்படலனா வரும். வெளிப்பட்டா வராது. ஓகேங்களா? சோ கிளியரா என்ன சொல்றேங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கிளாஸ் வேற ஒரு டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். Stay tuned with BA Book. Thank you.